प्राप्यश्च ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहासपुराणकाः मुनयश्च महात्मानः वेदवेदार्थवादिनः. இந்த பிரமாண வாக்கியம் 5 அர்த்தங்களை பற்றி சொல்ல வந்தது. இதுவே அர்த்த பஞ்சகம்னு கொண்டாடப்படுகிறது. ஓரொரு ஜீவனும் இவ்வைந்தையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஜீவாத்மஸ்வரூபம் நாம் யார்னு அறிய வேண்டும். ஆத்மா அணுவாக உள்ளார், நித்தியமானவர், ஞானமே உருவமானவர், ஆனந்தமயமானவர். ஆனால் அப்படியே ஆனந்தத்திலே திளைத்திருக்க வேண்டியவர் அனாதி காலமாக சேர்த்து வைத்திருக்கும் கர்மங்களால் மாறி மாறி பிறவி எடுக்கிறான். முக்குணங்களுக்கு வசப்பட்டு அவைகளுடைய அனுபவத்திலே ஈடுபடுவதற்காக எத்தனையோ கர்மங்களை செய்கிறான். பிழைகளாகவும் போகலாம், பாபங்கள் சேர்கின்றன. சரியாகவும் இருக்கலாம், புண்ணியங்கள் சேர்கின்றன. இப்படி இருக்கிற ஜீவன் முதல்ல தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். தான் ஆனந்தமயன், அணுஸ்வரூபன், பகவானுக்கு ஷரீரமாக இருப்பவர், ஆனால் தனித்து வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தன்னை தெரிஞ்சுக்கணும்னாலே பகவானை அறிந்தால் தானே. அதனால பரமாத்மஸ்வரூப ஞானம்னு 2வது சொல்லுகிறோம். ஜீவஸ்வரூப ஞானம், மேலே பரஸ்வரூப ஞானம். பரமாத்மா ஜகத்துக்கு காரணம், விபு, சேத்தனாச்சேதனங்களோடு எப்போதும் கூடி அவற்றுக்கு சுவாமியாகவே இருக்கிறார் என்பதெல்லாம் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியவை. அந்த பெருமான் 5 நிலைகளில் உள்ளார். அது வைகுந்தன் முதல் நிலை, மிகச்சிறந்த நிலை. அங்கு போய் அவனோடு சேர்ந்து அனுபவிக்கத்தான் ஆத்மா பாக்கியம் பெற்றிருக்கிறார். ஆனால் அதை இழந்து தவிக்கிறார் என்று 2வது அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப முதல்ல ஜீவஸ்வரூபம், அடுத்தது பரஸ்வரூபம். நாமாறு பகவானாருன்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு இயற்கையிலேயே ஒரு உந்துதல் ஏற்படும். எதற்கு எங்கோ உழன்று கொண்டிருக்கிறோம், அவரோடு சேர்ந்து அனுபவித்து கைங்கரியம் பண்ண வேண்டியது தானே. அதுதான் பிராப்யம். பிராப்யம்னா புருஷார்த்தம்னு அர்த்தம். பகவானை அடைதல், ஆனந்தப்படுதல், நித்திய கைங்கரியத்தில் இருத்தல், இதுவே நமக்கு புருஷார்த்தம், பிராப்யம்னு தெரிந்து கொள்ளுகிறான். இது நாம் 3வது அறிய வேண்டியது. இதை பிராப்யஸ்வரூபம்னு சொல்லுவார்கள். சரி, பிராப்யமும் தெரிந்தது, பகவான் அடையணுங்கிறத புரிஞ்சுனுட்டோம். ஆனா எப்படி அடையணும்னு வழி தெரியவில்லையே. அப்பதான் உபாயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதை உபாயஸ்வரூபம்னு சொல்லுவார்கள். வழி, பகவானை அடைவிப்பதற்குண்டான வழிமுறைகள். கர்மயோகம் ஒரு உபாயம், ஞான யோகம். இதனால் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். அதன் மூலம் பக்தி யோகத்தை தொடங்குகிறோம். பக்தி பகவானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இது 4வது ஞானம், உபாயஸ்வரூப ஞானம். பகவானிடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கிற உபாயங்களை பற்றின அறிவு. அப்ப இதுவரை 4 பார்த்திருக்கோம். நாம் யார்? ஜீவஸ்வரூபம். பகவானார்? பரஸ்வரூபம். அவனை அடைந்து நாம் அனுபவிக்க வேணுமே, புருஷார்த்தம், பிராப்யஸ்வரூபம். எதன் மூலம் அடைகிறோம்? பக்திங்கிற உபாயஸ்வரூபம். இது எல்லாமே சரியாத்தான் இருக்கு. ஆனா நாம ஏன் இன்னும் அடையாமல் இங்கு அமர்ந்திருக்கிறோம்? இத்தனையும் தெளிவா இருக்குனால் அப்ப அடைந்திருக்கலாம், அங்கிருந்து தானே ஆனந்தப்பட்டு இருக்கணும். எனில் அடைய ஒட்டாமல் தடுத்து கொண்டிருக்கும் அவை பல. அவற்றுக்குத்தான் விரோதின்னு சொல்லுவார்கள். அத முக்கியமா 5வது தெரிஞ்சுக்கணும்.
முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கூட சரி. ஏன்னா எது தடுத்துன்னு இருக்கோ அதைத்தான் முதல்லன்னு சொல்லலாம். இல்ல சுவாமி, எதை அடையணுமோ அதை முதல்ல தெரிஞ்சுட்டா தான் ஆசையே ஏற்படும். முதல்ல விரோதியை தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. பாடம் படிக்கிறது கஷ்டம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறத விட படிச்சு முடிச்சுட்டா எவ்வளவு ஆனந்தம்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டா தான் கஷ்டப்படுறதுக்கு பிள்ளையோ பெண்ணோ தயாராகவே இருப்பார்கள். அதனால பிராபியம் பகவத் ஸ்வரூபத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை தடுக்கிறது எதுங்கிறத கடைசியா புரிஞ்சுக்கிறோம். அந்த தடுப்புகளை நீக்கிவிட்டால் பகவானை அடையலாம். அது கடைசி ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம். இதத்தான் சுவாமி நம்மாழ்வார், ஆழ்வார்களிலே தலைவர், 4 திவ்ய பிரபந்தங்கள் பாடியவர். அவர் தம் திருவாய்மொழியில் இந்த 5 அர்த்தங்களைத்தான் விளக்கினால் மிக்க இறைநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். இது 5 ஸ்வரூபம். மிக்க இறைநிலை பரமாத்மஸ்வரூபம், மெய்யாம் உயிர்நிலை ஜீவாத்மஸ்வரூபம், தக்க நெறி அவனை அடைவிக்கும் உபாயஸ்வரூபம், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை தடுத்து கொண்டிருக்கும் விரோதி ஸ்வரூபம், வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன். வாழ்வினை வாழ்வுன்னு சொன்னது அत्यந்த ஆனந்தத்தில் இருக்கும் பிராபிய ஸ்வரூபம். இந்த 5ஐயும் நாம நன்னா தெரிஞ்சுனுட்டோன்னு வச்சுப்போம். இப்படித்தான் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய போகிறான். அப்ப இது எல்லாத்திலும் எது ரொம்ப முக்கியமானது? அடைந்து கைங்கரியம் பண்ணுவது முக்கியமாயிடுறது. இந்த 5 கொஞ்சம் வடிகட்டி பார்ப்போமா? 5 லட்சம் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்கு இல்லே தெரிஞ்சுட்டோம், தெரிஞ்சுக்கல. அடிப்படை 5 தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 பற்றின ஞானம் ஏற்படாவிட்டால் எதை பற்றி தெரிந்து கொண்டும் பிரயோஜனம் இல்லை. அதனால அர்த்த பஞ்சக ஞானம் முக்கியம். இதையும் கொஞ்சம் சீர்தூக்கி வடிகட்டி பார்ப்போம். பிராபியம் தானே ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல எது கடைசியில நீடிக்க போறது பாருங்க. விரோதியை தொலைச்சிட போறோம். அதனால இது இப்போதைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கமே தவிர அப்புறம் அது நீடிக்க போறது இல்லை. உபாயத்தையும் பண்ணிட்ட உடனே விட்டுட போறோம். ஏறி ஏணியை தாண்டி மேல் மாடிக்கு போன பிற்பாடு யாரானு ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஏணியில கால் வைக்கணும்னு நினைப்பாளா? 4வது தாண்டி 12வதுக்கு வந்த அப்புறம் நன்றி மறப்பது நன்றன்று. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 4ஆம் வகுப்புல போய் உட்காந்துட்டு வான்னு நினைப்போமா? நினைக்கிறது இல்லை. யாரும் இப்ப அவமரியாதை பண்ண போறது இல்லை. ஆனா திரும்ப போய் அந்த வகுப்புல உட்கார போறது இல்லையோ இல்லையோ. அப்ப உபாயத்தையும் இப்போதைக்கு விட்டுடலாம். இப்ப வேணும், அப்புறம் விட்டுடலாம். நாம் அடைய வேண்டிய இடத்தை அடைந்த அப்புறம் அது பிரயோஜனம் இல்லை. விரோதி தானே போயிடவே போறார். அப்ப இந்த 2ஐயும் நீக்கிவிட்டா எது இருக்க போறது? ஜீவஸ்வரூபம், பரஸ்வரூபம், பிராபிய ஸ்வரூபம். அதுலயும் ஒரு தடவை நன்னா ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுனுட்டு பரமாத்மாவும் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுனுட்டா அப்புறம் ஒண்ணு நித்தியம் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையும் இருக்காது. அப்ப கடைசியில நிற்க போறது பிராபிய ஸ்வரூபம் மட்டும்தான். பகவானை அடைந்து அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அனுபவித்தல்னா என்ன? அவர் திருப்திப்படுறபடிக்குத்தான் அனைத்துமே செய்ய வேண்டும். இதைத்தான் ஆனுகூல்யச சங்கல்பகான்னு சரணாகதியின் போது கூறுவார்கள். பெருமானுக்கு பிடித்தமானதையெல்லாம் செய்கிறோம், பிடித்தம் இல்லாததிலிருந்து விலகிடுவோம். இதுல இந்த கோட்டியில் இருக்கிற யாருக்கான சந்தேகம் உண்டா? நீங்க அவருக்கு பிடிக்காது அது யானு செய்ய போறீங்களா? ஈஸ்வரனுக்கு எது பிடிக்காதோ அதை செய்ய போகிறீர்களான்னா இல்லேன்னு தான் யாருமே சொல்ல போறோம். அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போறீங்களான்னா முடிஞ்சா செய்யறோம் விடுவோம். பிடிக்காததை செய்ய மாட்டோம். ஆனா பிடிச்சது எல்லாத்தையும் செய்வீளானால் எல்லாம் என்னால முடியணுமே. அவர் எத்தனையோ எழுதி வைத்திருக்கிறார். அப்படி பகவானுக்கு பிரீதி கொடுக்கக்கூடியது எவை, அவருக்கு கைங்கரியமாக இருக்கக்கூடியவை எவை என்று சாஸ்திரங்களே சொல்லுகின்றன. ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமை வாக்ஞா யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹா. இது அழகான ஒரு வாக்கியம். ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணை. இது பகவானே சொல்றார். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா, அது என்னுடைய ஆணை ரூபமான வச்சகங்கள். அதை யாரும் தாண்டக்கூடாது. யாரான் ஒருத்தர் அதை மீறுட்டார்னால் யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே, அப்படி அதை மீறுபவர்கள் என்றால் ஆக்ஞாச்சேதி மம துரோகி, என்னுடைய ஆணையை அவன் மீறினவன் ஆகிறான், எனக்கு துரோகம் புரிந்தவன் ஆகிறான். அவன் என் பக்தன்னு பேரு சொல்லிக் கொண்டாலும் நான் அவனை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. இது பகவானுடைய திருவாக்கு. அதனால ஸ்ருதி என்ன அவருக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கோ, ஸ்மிருதிகள் நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதை விடாமல் செய்ய வேண்டும். அதுதான் பக்தர்களான நமக்குரிய இலக்கணம். நம்ம எல்லாம் பக்தர்கள், பக்தியில வளர்ந்துட்டு இருக்கமான்னு பரீட்சை பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அவள் எப்படி வந்து கேட்பா,
சாமி நாங்கள்லாம் ஒரு 10 வருஷமா பக்தர்களா இருக்கோம், என்ன ஏதானும் முன்னேறி இருக்கமா, நேத்திக்கு இன்னைக்கு நல்லவர்கள் ஆயிருக்கமா, அதுக்கு ஏதானும் இப்போ ஜுரம் வந்ததுன்னா வாயில வச்சு ஒன்று பார்த்தா அது கிடுகிடுன்னு காட்டுறது இல்லையோ, அதை போல நமக்கும் பக்தி ஏதானும் வளர்ந்துருக்கா, நேத்தி இருந்ததை விட இன்னைக்கு தேவையா இருக்கேனான்னு எப்படி பரீட்சை பண்ணிக்கிறது? அவருக்கு பிடிச்சதையெல்லாம் ஒன்னொன்னா கூட்டிண்டே போறேனா, பண்ணிட்டு போறேனா, அவருக்கு பிடிக்காததை ஒன்னொன்னாக குறைத்து கொண்டே போகிறேனா, இது செஞ்சுட்டேன்னா அப்ப பக்தியில வளர்றேன்னு தான் அர்த்தம். நல்ல பக்தி உற்பத்தியாக வேண்டும், பக்தி வளர வேண்டும், வளர்ந்த பக்தி நன்கு நிலை பெற வேண்டும். இதற்கு முக்கியமா ஒண்ணு செய்யணும். பக்தியுற்பத்தி விவருத்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதித்தான்னு யாமுனாச்சாரியருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 10வது அத்தியாயம் முழுமையும் தன்னுடைய விபூதி என்ன, சொத்தென்னு மொத்தத்தையும் அர்ஜுனிடத்துல சொன்னார். 11வது அத்தியாயத்தில் இந்த சொத்தோட சேர்ந்திருக்கிற தன்னையே விஸ்வரூபமாக காட்டினார். இந்த ரெண்டு எதுக்கு தெரியுமோ பகவான் பண்ணார்? இப்பேற்பட்டவருக்கு நாம சொத்துன்னு தெரிஞ்சுட்டா தான் பக்தியே வளரும். நாம ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கிறோம், அந்த வேலை பார்க்கிறவரே யார்கிட்ட பார்க்கிறோமோ அவரே ரொம்ப சுமார், அவருக்கே வியாபாரமே ஒழுங்கா நடக்கல, இல்ல அவருக்கே ஒன்னும் விஷய ஞானமே இல்லை, எதையும் சரியா நடத்த மாட்டார். இப்படி இருந்தா வேலை பார்க்கறவனுக்கு அதுல விருப்பமே இருக்காது. நான் யார்கிட்ட வேலை பார்க்கிறேனோ அந்த தொழில் அவர் தான் சுவாமி தலைவர், அவர் தான் முதல், ரொம்ப நல்லவர், அவரால் நிறைய பேருக்கு உபயோகம். இந்த எண்ணங்கள் வந்தாதான் வேலை பார்க்கிறவருக்கும் பார்க்கிறவனிடத்துல திருப்தி வரும். அத போல நாம பகவானுக்கு சொத்து, அவனுக்கு சேஷர்கள், அவனுக்கு அடிமைன்னு சொன்னால் அதனால நமக்கு ஒரு பெருமிதம் வரணும் இல்லையோ? அந்த பெருமிதம் எப்ப வரும்? உலகுக்கெல்லாம் தலைவன் அவன்தான், ஜகத்துக்கெல்லாம் காரணம் அவன், நம் அத்தனை பேரையும் ஆதாரமா தாங்கிறவர் அவர் என்று மேலும் மேலும் அவனுக்கும் எனக்கும் இருக்கிற நெருக்கம் ஒழிக்கவே முடியாத, அவர் நினைத்தாலும் வெட்ட முடியாத, நாம் நினைத்தாலும் வெட்ட முடியாத சம்பந்தம், அந்த நெருக்க தொடர்பு தெரிய 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 அவர் சொன்னதெல்லாம் செய்யணும், அவர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் விட்டுடணும். அப்பதான் நான் பக்தியில வளர்றேன்னு அர்த்தம். நான் பக்தி பக்தின்னு சொல்லுண்டு என் இஷ்டப்படி வாழ்க்கையை அமைச்சிருந்தேன்னா அப்புறம் அவருக்கு எப்படி பிரீத்தி ஏற்படும்? அவருக்கு எப்படி முகமலர்ச்சி ஏற்படும்? அவர் முகம் மலர்ந்ததுன்னா அதுதானே நம்ம அத்தனை பேருக்குமே பிராப்தியம், அதுதானே நமக்கு ரொம்ப புருஷார்த்தமா இருக்கணும் என்கிற நினைவு வளர வேண்டும். வளர்ந்தால் கர்மங்களை ஒழுங்கா பண்ணுவோம், விட்டுட மாட்டோம். அது வளருவதற்கு என்ன செய்யணும்? இப்ப முதல்ல இந்த சம்ஸ்காரங்களை பத்தி பாக்குறோமே, கர்மங்களை பத்தி பாக்குறோமே, நேர 16 சம்ஸ்காரங்கள்னு ஆரம்பிச்சு சாஸ்திரத்தை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதனால ஒழுங்கா நாளையில இருந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்படின்னாலாம் ஒருத்தருக்கு அதுல விருப்பம் வராது. அதோ இன்னையோட முடிஞ்சு போச்சு, 8 நிச்சயமா முடிச்சிருவார். முடிச்சாச்சுன்னா அது 16 சம்ஸ்காரங்கள் முடிஞ்சு போச்சுன்னு தோணுமே தவிர, ஆனா அதுல ஒண்ணு விருப்பம் வந்துடாது. அதுல விருப்பம் வருவதற்கு அடிப்படையில வேற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டுன்னு ஆழ்வாருடைய பாசுரம். பரமாத்மனியோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனின்னு சாஸ்திர வாக்கியம். பகவானிடத்துல விருப்பம் வளர வளர அவர் இல்லாம நாம இருக்க முடியாதுன்னு தெரிய தெரியத்தான் இந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணவே ஆரம்பிப்போம். நாம நினைச்சுன்றது என்ன தெரியுமா? இந்த சம்ஸ்காரங்களை பண்ணி பெருமான் அடைய போறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவரிடத்துல அடையணுங்கிற விருப்பம் இருந்தால்தான் இதை பண்ணவே வருவோம். என்ன எங்க போய் சேர போறோம்னு தெரியாம படிப்போமா? ஓஹோன்ற பிரயோஜனம் கிடைக்க போறதுன்னா தானே ராவா பகலா படிக்கவே படிப்போம். நன்னா படி, என்ன கிடைக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது, கிடைச்சா வாங்கிக்கோன்னா அப்ப படிக்கவே வேண்டாமேன்னு பிள்ளை சொல்லிட மாட்டானா? அதனால எங்கு போக போகிறோம், என்ன பயனை அடைய போகிறோம், அந்த பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போறோம். அவருடைய முகமலர்த்தி நமக்கு பயன். அவர் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கத்தான் தன்னடையே இதுல விருப்பம் வரும். நேர கர்மங்கள் ஆரம்பித்து விடாம சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொன்னால் பிள்ளை கேட்கணுங்கிற தேவையே இல்லை. சந்தியாவந்தனத்தால பயன்கள் என்னன்னு மனசுல பட்டாலே ஒழிய ஆராத பண்ணுவதற்கு வரப்போவதில்லை. ஸ்ராத்தம் பண்ணுனா பண்றதுனால பயன் என்னான்னு தெரிய வேண்டும். எத்தனையோ பயன்கள் இருக்கும். அறிவியல் பூர்வமா பயன் இருக்கலாம், சமுதாய ரீதியில பயன் இருக்கலாம், மருத்துவ ரீதியில பயன் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கிய பயன் என்ன? இணைத்து கர்மங்களுக்கும் சம்ஸ்காரங்களுக்கும் இதை பண்ண பண்ண பகவான் பிரீத்தி அடைகிறார், அவர் முகம் மலருகிறது. அதுதான் ஒரு ஜீவனுக்கு ரொம்ப முக்கியமான பயன். இதை நாம செய்யறதுக்கு சொணங்கரிச்சே ஒரு தடவையும் நினைச்சுங்க. நாளைக்கு அமாவாசையோ இல்லையோ, கார்த்தால தர்ப்பணம் பண்ணி ஆகணும், திருவாராதனத்துக்கெல்லாம் நாழி ஆகணும், 12 மணிக்கு மேல ஆயிடும் சாப்பிடறதுக்கு. நினைச்சவே திங்கக்கிழமை வேலைக்கு வேற போகணும், 3 நாள் வேற நாங்க மெனக்கட்டு 2-2.5 மணி நேரம் இங்க உட்கார்ந்து இருந்திருக்கோம். இதுக்கு நடுவில் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு வேகமா போனோமான்னு தோன்றச்சே ஒரு சொணக்கம் ஏற்படுறது இல்லையோ. அந்த சொணக்கம் எதனால வரும்னா, ஒன்னும் கவனக்குறைவால வரும், இல்ல சாஸ்திரத்துல அதீத நம்பிக்கை இன்மையாலே வரும்,
இல்லே அதந்திரித சமூபத்தின்னு சொல்லுவார்களோ இல்லையோ. தந்திரா, தந்திரான்னு சொன்னால் சோம்பல், சோம்பலால வரும், தூக்கத்தால வரும், கவனக்குறைவால வரும். இந்த சோம்பல் தூக்கத்தெல்லாம் எப்ப நாம தூக்கி போடுவோம் சொல்லுங்க? பண்ணிருக்கோமே. இதே இப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம்னு வச்சுப்போம். அப்ப தூக்கம் வராப்புல இருந்தா தூங்கிடுவோமா? இன்னும் அடுத்த 10 நாள்ல ஒரு கல்யாணம் வருதுன்னால் ஒண்ணுமே பார்க்க மாட்டோமே. முட்டி வலி இருந்தாலும், முழங்கால் வலி இருந்தாலும், முதுகு வலி இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் போய் படுத்தினாலும் படுத்துப்போமே தவிர காரியம் இருக்கிறச்சே படுத்துக்க மாட்டோமோ இல்லையோ. அப்ப நமக்கே ஒரு முக்கியமான பயன் இருக்குன்னு தெரிந்தால் சோம்பலை விலக்கிடுறோம், தூக்கத்தை விலக்கிடுறோம், உடம்பு வலியை பத்தி கவலைப்படுறதில்லை. ஆனா ஸ்ராத்த அமாவாசை வரும்போது மட்டும் உடம்பு வலி ஞாபகம் வருதே, தூக்கம் ஞாபகம் வருதே நாள், அப்ப புருஷார்த்த புத்தி வரலேன்னு அர்த்தம். இது இப்ப கல்யாணம்னு வச்சாலோ உபநயனம்னு வச்சாலோ இது புருஷார்த்தம், இது பலம் என்கிற புத்தி வந்திருக்கு. இதை நான் தான் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. அதனால நம்முடைய தூக்கத்தை தூக்கி வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு வேலை பார்க்கிறோம். ஆனா இதுல அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரலையோ இல்லையோ. அந்த எண்ணம் வர்றதுக்கு ஒரு ஒரு முக்கியமான வழி இருக்கு. இப்போ கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் நெருடலா இருக்கும், நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. சம்ஸ்காரங்களை பண்ணி பண்ணி பகவான் அடையணுமா, இல்ல அவர் அடையணுங்கிற விருப்பம் வளர்ந்தா சம்ஸ்காரத்தை நன்னா பண்ண வருவோமா? முதல்ல விருப்பம் தான் வரணும். அதுதான் எதற்குமே முன். இன்னத்தை நாம் அடைய போறோம், பகவானுடைய பிரீத்திக்காக பண்றோங்கிற விருப்பம் வந்துடணும். விருப்பம் வந்துட்டத்துக்காக செயல்பட்டுடுவோம்னு சொல்ல முடியாது. அதுல எத்தனையோ ஆபத்து இருக்கு இல்லையோ. இப்ப நாமே கூட வரணும் தான் நினைச்சோம் சுவாமி, மனசு முழுக்க 3 நாள் உபன்யாசத்துக்கு சங்கீத கச்சேரி வரணும்னு இருந்தது, ஆனா வர முடியலேன்னு வா. மனசெல்லாம் இருந்ததே, ஆனா இப்ப வர முடியலேன்னு விட்டீரே, அப்பனா இல்லேன்னு தானே அர்த்தம். 2 கல்யாணம் ஒரே நாள்ல வந்துடுத்துன்னு வச்சுங்க. நமக்கு இவரும் ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூட்டார் ரொம்ப வேண்டியவர், அவரும் கல்யாணத்துக்கு கூட்டார் வேண்டியவர். ஒண்ணு தானே போக முடியும். ஒன்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கு, ஒன்னு ஆழ்வார் திருநெல்வேலின்னு வச்சுப்போமே. ரெண்டுமே இந்த ஊர்ல இல்லை. சரி, ஒரு ஊருக்கு போயாச்சு, அந்த கல்யாணத்தை நன்னா இருந்து நடத்திட்டோம். அடுத்த நாள் ஒரு 4 நாள் கழிச்சு போகாத கல்யாணத்துக்காரரை பார்த்துட்டோம். பார்த்தா அவர் பிடிச்சுன்னு விட்டார். கடைசியில நீ நம்ம கூட்ட கல்யாணத்துக்கு வரல பத்தியோ இல்லையோ, நாம என்ன சொல்லுவோம்? மனசெல்லாம் உங்க கல்யாணத்துல தான் இருந்தது, ஆனா எங்களால வர முடியல. இதுதான் அவர்கிட்ட சொல்லுவோம். தப்பு இல்லை, இனிமையான வார்த்தையா இருக்கணும். அவர் ஒன்னும் மனசு புண்படும்படி பேசக்கூடாது. ஆனா அந்த சுவாமி திருப்பி கேட்டார், அன்னைக்கு என் கல்யாணத்துக்கு வரலையே தவிர நீர் இன்னொரு கல்யாணத்துக்கு போயிருந்தீர் போல் இருக்கே, அப்ப இங்க வந்துட்டு மனசெல்லாம் அங்க இருந்ததுன்னு அவள்கிட்ட சொல்லியிருந்தா என்ன? ஆனா அதை மட்டும் நீர் எங்கிட்ட சொல்றீரேனால் உடனே நம்ம உண்மையை ஒத்துக்கணும். இப்போ 2 கல்யாணத்துக்குள் அதுதான் முக்கியமான கல்யாணமா எனக்கு பட்டுது, அதனால நான் போனேன். 9 2ஆம் பட்ச கல்யாணமா தான் பட்டுது, அதனால வரல சொல்லிடுவோமா? ஆனா மனசுல நினைச்சுக்கிறது ரொம்ப இங்கதான் இருக்கணும்னு நினைச்சிடணும் சுவாமி, ஆனா நினைச்சபடிக்கு பண்ண முடியல. அப்போ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம், பண்ணணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு முடியல. அந்த நாள்ல இருந்த ஆச்சாரியர்களுக்கு நமக்கு இப்ப காலப்போக்குல வித்தியாசம் என்ன தெரியுமோ? நினைத்ததற்கும் செயல்பட்டதற்கும் வேறுபாட ரொம்ப குறைச்சிருந்தா, அதற்குரிய இடைவெளி ரொம்ப குறைச்சலா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுக்கு இருக்கிற இடைவெளி அதிகமா போச்சு. ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம், நினைத்தத்தை செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டா ஆச்சாரியர்கள் குருக்கள் ஆயிடுறோம். அப்ப நமக்கே யோகி ஞானிங்கிற பட்டங்களை சொல்றது. ஆனா நினைத்தது ஒன்னும் செயல் ஒன்னுன்னு இருந்தா முடிய மாட்டேங்கிறது. அந்த இடைவெளியை குறைக்கணும் இல்லையோ, குறைக்கிறதுக்கு தான் ஒரு வழி இருக்கு. பகவானோட சேர்ந்து எப்பவும் அனுபவிச்சுட்டு ராமனுக்கு கைங்கரியம், கண்ணனுக்கு கைங்கரியம், பாசுரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், வேத அத்தியனம் பண்ணணும். அப்படியே ஒத்தர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. யோகம் இருக்கணும், பிரம்மச்சரியம் இருக்கணும், சமம் தமம் சாந்தி அத்தனை இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. இப்ப என்னென்ன ஆத்ம குணங்கள் கண்ணன் கீதையில சொல்லியிருக்காரோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையான்னு போய் பேட்டி எடுத்து பார்ப்போம். யாரானும் வாண்டான்னு சொல்ல போறாடான்னு. அவர் என்ன 20 குணங்கள் சொல்லியிருக்காரோ சுவாமி, அது அத்தனை எங்கிட்டையும் வரணும்னு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா என்னமும் முடிய மாட்டேங்கிறதே. இந்த சமுதாயத்துல வாழ வேண்டியிருக்கு, முடிய மாட்டேங்கிறதே. நாள் ஆசைப்படுறீடே, ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு அவர்கிட்ட கேட்டா என்ன? கல்யாணம் ஆகணும்னு பகவானத்தை கேட்டோம், படிப்பு வரணும்னு கேட்டோம், வியாதி தொலையணும்னு கேட்டோம், எத்தத்தையோ கேட்டோமே. கீதையில தேவரீர் சொன்ன ஆத்ம குணங்கள் அனைத்தும் எனக்கு வரணும்னு கேட்டிருக்கமோ? அது அவர்கிட்ட பிரார்த்தனைக்கே போலையே. நம்ம பார்சாதிரே போனோமா, மாதவ பெருமாள்கிட்ட போனோமா, கேசவ பெருமாள்கிட்ட போனோமா, கோதண்டராமர்கிட்ட போனோமா, யார்கிட்டயானு போய் கீதையில சொல்லப்பட்ட அமானித்தம், அதம்பித்தம், அஹிம்சா, க்ஷாந்தி, ஆர்ஜவம் எத்தனை கண்ணன் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் அந்த குணங்கள் அடி எனக்கு வரணும், காமக்ரோதங்கள் தொலை வேணும். பிரார்த்தனை நாம வைக்கவே இல்லை. அந்த பிரார்த்தனை வச்சாத்தானே பண்றாரா இல்லையாங்கிறதே தெரியும். அப்ப நமக்கு எல்லாம் திரவிய பிரார்த்தனை தான் தெரியுதே தவிர குண பிரார்த்தனையை மறந்து போட்டோம். இன்ன குணம் நமக்கு வேணும், ஞானம் வளரணும், பக்தி வளரணும், வைராக்கியம் வளரணும், எல்லாத்திலையும் பற்று குறையணும்னு பகவான்கிட்ட வேண்டிப்போம். ஆனா வேண்டிக்கச்சே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். நம்ம குடும்பத்தோட வந்து பெருமாள் செய்திக்கு வந்திருக்கோம், இவர்கிட்ட திடீர்னு பற்று குறையணும்னு கேட்டுனுட்டு இங்கேருந்து வீடு போய் சேர்றதுக்குள்ளேயே பற்றை ஞானம் குறைச்சிட்டாருனா அப்ப குடும்பத்தோட ஜாகிரதையா போய் சேர வேண்டாமான்னு தோணிப்படும்.
அவ்வளவு கவலையெல்லாம் பட வேண்டாம். எங்க எத்த பற்றை குறைக்க வேண்டும், எந்த உறவுக்காரர்கள் மூலம் நமக்கு பயத்தை கொடுக்கணும், எந்த நண்பர்கள் மூலமாகவே நம்மளை ஏமாற்றிட்டு பெருமாள்கிட்ட ஆசையை வளர்க்கணும் என்று எல்லாத்தையும் வைத்துத்தான் பெருமான் செய்கிறான். ஆக ஆசைப்பட்டுட்டோம், ஆனா ஆசைப்பட்டபடி இன்னும் நடக்கிறதுக்கு முடியல. அப்ப என்ன செய்யணும்னால், நேர இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடற்பயிற்சி பண்ணுன்னு சொல்றாடோ இல்லையோ, முட்டி வலியா இருக்கு, முதுகு வலியா இருக்கு, ஏதோ பயிற்சி பண்ணுங்க, பண்ணி பார்ப்போம். அப்படியே ஒன்றும் ரொம்பலாம் நம்பிக்கையெல்லாம் இருக்காது, ஓரளவு நம்பிக்கை இருக்கும். ஆமா, வந்த வலி வந்தது தான், இருந்தாலும் இவர் ஏதோ மருந்து சாப்பிடு பயிற்சி பண்ணுன்னு சொல்றார், பண்ணி பார்ப்போம். பண்றோம், கொஞ்சம் மண்ணத்தினால கொஞ்சம் வித்தியாசம் வருது பாருங்க, நம்பிக்கை வரும். சரி சரி, இதுல ஏதோ இருக்கு போல் இருக்கு அப்படின்னு மறுபடியும் இன்னொரு வேளை மாத்திரை சாப்பிட ஆரம்பிப்போம், இன்னும் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிப்போம். பண்ண 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 அப்ப இடவழி குறைஞ்சு போறது. இது பண்ணா இது சரியா போயிடுங்கிற நம்பிக்கைக்கும், ஆனா நான் பண்ணாம இருந்ததுக்கும் இடவெளி நிறைய இருந்ததா. கொஞ்சம் பண்ண நம்பிக்கை வந்தது, இன்னும் கொஞ்சம் பண்ணே நம்பிக்கை வந்தது, இன்னும் கொஞ்சம் பண்ணே நம்பிக்கை வந்தது. அதே போல பெருமானிடத்துல முதல்ல பிரீத்தியை வளர்த்துப்போம். அதுக்கு அவருடைய குணங்களை எல்லாம் கேட்கணும், கதைகளை எல்லாம் கேட்கணும். அந்த பிரீத்தி வளர்ந்துடுத்துன்னு வச்சுங்க, அந்த பிரீத்தியின்படி நடக்க முடியலையேங்கிற உள்ளூர ஒரு நெருடலும் ஒரு விருப்பமும் வரும். அப்ப அந்த விருப்பத்தின்படி நிறைவேற்றணும், அவர் ஆசைப்பட்டபடி நடக்கணும். அது ஏன் என்னால முடியல? அதுக்கு தகுதியே எங்கிட்ட இல்ல போல் இருக்கு, அதற்குரிய சம்ஸ்காரங்களே நான் சரியா பண்ணிக்கல போல் இருக்கு. என்ன, நான் சம்ஸ்கிருத்தனா இருந்தால், நான் சம்ஸ்காரம் பண்ணப்பட்டவனா இருந்தா தானே அவர் விருப்பப்பட்டபடி நடக்க முடியும். எனக்கு ஏன் சரியா சந்தியாந்தன வேளைக்கு தூக்கம் வருது? எனக்கு ஏன் அமாவாசை அன்னைக்கு விபரீதமா பசிக்கிறது? ஏன் ஏகாதசி அன்னைக்கு 3 வேளை சாப்பிடணும்னு தோன்றது? ஏன் ஸ்ராத்தத்தன்னைக்கு கார்த்தால முழுக்க பட்டினி இருக்கவே முடியல? ஏன்னால் அதுக்கு தகுந்த இந்த உடம்ப நான் தயார் பண்ணிக்கல. வேற ஒன்னும் தப்பு இல்லை. இப்போ இந்த உடம்போ மனசோ அதற்கு பழகவில்லை. அப்ப பழக்கி கொள்ளணும் இல்லையோ? அந்த பழக்கிக்கிறதுக்கு தான் இந்த சம்ஸ்காரங்கள் தேவைப்படுகின்றன. அப்ப எங்கேந்து எங்க போகணும் ஞாபகம் வச்சுங்க. நேர எடுத்தெடுப்புல சம்ஸ்காரம் பண்றேன்னு ஆரம்பித்தா வரவே வராது, புத்தி அதுல போகவே போகாது. முதல்ல பரமாத்மாவை தெரிந்து அவரிடத்துல ஆசையை வளர்த்துனுட்டு மேன்மேலும் ஆசை வளர்ந்து அவர் ஆசைப்பட்டபடி நடக்க முடியலையேன்னு மனசு சோர்ந்து அது நடத்துறதுக்கு தகுதியை வளர்த்துக்கணுங்கிற ஆசை வந்து அந்த தகுதி தான் சம்ஸ்காரங்கள்னு புரிந்து சம்ஸ்காரங்களை பண்ண ஆரம்பித்தோம்னால் அப்ப இது ரொம்ப நன்னா இருக்கும், தானே நடக்க ஆரம்பித்தோம். அதைத்தான் ஆழ்வார் மார்பால் மனம் சுழிப்ப, பகவானிடத்துல பிரீத்தி நன்னா வளர்ந்துடுத்தினால் மால் திருமால், மார்பால் மனம் சுழிப்ப, திருமாலிடத்தில் விருப்பம் மனம் அவரை நோக்கி ஓடிடுத்தினால் மங்கையர்தோள் கைவிட்டு. அப்ப உலக இன்பத்துல நமக்கு ஆசை குறையும். வம்பு பேச்சு பேசுறதுக்கோ எங்கோ போய் காட்சிகள்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கோ இதுக்கெல்லாம் ஆசை குறையும், போகமாட்டோம். ஏதோ கதை புஸ்தகம் படிக்கிறத நிறுத்திடுவோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சமயம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப வம்பு பேசுறதுலயும் கதை படிக்கிறதுலயும் எத்தனையோ பொழுது வீணா போறது. இந்த வீணான பொழுதெல்லாம் கிடைச்சிடும் இல்லையோ? கிடைத்தா அப்ப வெறுமை உட்காந்து என்ன பண்ணுவோம்? சரி, இப்பதான் நேரம் இருக்கே, இன்னைக்கு சந்தியாந்தம் பண்ணித்தான் பார்ப்போமே, இப்போ இன்னைக்கு தான் நேரம் இருக்கே, 108 காயத்ரி பண்ணித்தான் பார்த்துருவோமே, இன்னைக்கு நேரம் இருக்கே 16 சம்ஸ்காரம் என்னன்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிச்சுதான் பார்ப்போமே. நேரம் இல்லைன்னா ஆசை இருந்தா கூட இது இத்தனையும் பண்ண மாட்டோம் இல்லையோ? அப்ப அந்த நேரத்தை நாம தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். நேரம் இருக்கு, ஆனா இருக்கிற நேரத்தை சரிவர உபயோகப்படுத்த வேண்டும். சரிவர உபயோகம்னா தேவையில்லாததெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். ஆண்டாளே தன் பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் இன்னென்னத்தை பண்ண மாட்டோம் இன்னென்னத்தை பண்ணுவோம்னு சாதித்தாளோ இல்லையோ? அதை போல நாம இன்னென்னதை பண்ணுவோம், நேரம் நன்னா மிச்சமாகும். இன்னென்னத்தை பண்ணாம இருக்கும், காரியம் வீணா போகாத இருப்போம். இப்படி நேரத்தை சேமிச்சுக்கணும். விருப்பம் ஏற்கனவே இருக்கு, ஆனா அந்த விருப்பத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான சம்ஸ்காரமும் நேரமும் இல்லை. நேரத்தையும் ஏற்படுத்திட்டு சம்ஸ்காரத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னால் தன்னடையே விருப்பம் நடைமுறைப்படுத்தப்பட ஆரம்பிச்சிடும். இது ஒன்னொன்னா பிடிச்சுன்னு தான் பண்ணணும். கொஞ்சம் ஏறி பார்க்கணும், நன்னா இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் தெம்பு வரும் ஏறணும், நன்னா இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் தெம்பு வரும் ஏறணும். இங்கேருந்து என்னால் ஹிமாச்சலத்தை ஏற முடியும்லாம் முதல்ல ஆறு உறுதியெல்லாம் தரமாட்டா, ஏறித்தான் பார்க்கணும். ஏற எல்லாருக்கும் நீர் என்னைக்கு போய் சேர போறீர்னா சேர்ந்தா சொல்றேன்னு விடுவார். அவ்வளவுதானே, யார் போக போறோம் தெரியுமா? ஏறா இவ்வளோ உயரத்துல இருக்கு, இவ்வளோ பெரிய சிகரம், அந்த சிகரத்தை எட்டி பிடிக்கணுங்கிறதுக்காக ஏற ஆரம்பிக்கிறா. அந்த சிகரத்தை விட பிரம்மம் ரொம்ப உயரத்தில் இருக்கிறவர், அவரை பிடிப்பதற்குத்தான் இந்த முயற்சியே. ஆனா அந்த மலை உச்சி அங்கதான் இருக்கும், இறங்கி வராது. ஆனா இந்த மலை உச்சி அங்கிருந்து இறங்கி வர்றதுக்கும் தயார். ஆனா அவர் இறங்கி வந்திருக்கச்சேவாவது நம்ம சம்ஸ்காரத்தோட 2 சமர்ப்பிக்க வேண்டாமா? அதற்குரிய தகுதியை நாம வளர்த்து கொள்ள வேண்டாமோ? அதுக்கு தான் சம்ஸ்காரங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதே ரிஷிகள் காலத்திலேருந்து ஆச்சாரியர்கள் காலத்திலேருந்து விடாம சொல்லிட்டு வந்திருக்கா.
அந்த தலைப்புக்காகத்தான் இப்ப 16 சம்ஸ்காரங்கள். நேத்திக்கு சிலதெல்லாம் பார்த்தோம், முந்தா நாள் சிலதெல்லாம் பார்த்திருக்கோம், நேத்திக்கு 8வது சம்ஸ்காரம் வரைக்கும் பார்த்துட்டோம். அடிப்படை இது ஞாபகம் வச்சுக்கோ. நேர சம்ஸ்காரத்துக்கு வந்தால் புரியவும் புரியாது, அதுல விருப்பமும் ஏற்படாது. முதல்ல பகவானிடத்துல விருப்பம் வரணும், தானே புஸ்தகத்தை திறந்து அவருக்கு பிடிச்சது என்னன்னு பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆறுது, கல்யாணம் ஆன உடனே கணவனுக்கு என்ன பிடிக்கும், மாமனாருக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா எப்ப தெரிஞ்சுப்பா சொல்லுங்க? யாரோ கல்யாணம் பெண் பாக்குறது பேசிட்டு இருக்கா, ஒத்து வருமானு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லச்சே உடனே மாமனாருக்கு கத்திரிக்காய் பிடிக்குமான்னு கேட்பாளான்னா? இப்படி நான் கேள்வியே பட்டதில்லை. இப்போ முதல்ல கல்யாணம்லாம் ஆகணும், தன்னுடைய கணவன் எப்படிப்பட்டவர் தெரியணும், மாமனார் ரொம்ப நல்லவராமே மாமியார் நல்லவராவே தெரிஞ்சுக்கணும். இந்த விருப்பமெல்லாம் ஏற்பட்டு அவ பெருமை மனசுல புரிஞ்சாதான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பக்கம் வரவே வருவோம். இதுவே இல்லேன்னு வச்சுங்க, அப்புறம் எதுக்கு இந்த காரியத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்? இப்போ இதுல மட்டும் அவ குணம் ஒண்ணு தப்பா இருக்குன்னு தெரிந்தா இவாளுக்கு நான் முதல்ல சமைத்து போடணுமான்னு தோணிடும். அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நேர சம்ஸ்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்க வரக்கூடாது. பின்ன நீ சொன்னீரேன்னா ரொம்ப வருஷமா நீங்க எல்லாம் பரமாத்மா பத்தி கேட்டு இருக்கீங்களே, ஒன்னும் புதுசு இல்லையோ இல்லையோ, ஏற்கனவே கேட்டு ஆசை இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அந்த ஆசையை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் வழி தேடி கொண்டு இருக்கிறோம். அந்த வழியில ஒண்ணுதான் 16 சம்ஸ்காரங்கள். இதுல நாம முதல் நாள் அடிப்படை சம்ஸ்காரம், ஸ்ருதின்னா என்ன, ஸ்மிருதின்னா என்ன, கிரகிய சூத்திரங்கள், தர்மசூத்திரங்கள், ஸ்மார்த்தங்கள், இதனுடைய பிரிவினை எங்கெங்க எந்தெந்த ரிஷி சொல்லியிருக்காருன்னு எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நேத்திக்கு முதல் 8 சம்ஸ்காரங்களை பார்த்தோம். முதல் கர்ப்பாதானம், 2 பும்சவனம், 3 சீமந்தோன்னயனம். இந்த 3 குழந்தை பிறப்பதற்கு முன்னால் செய்யப்படுவது. ஆண் பெண் சேர்ந்து கர்ப்பாதானம், படுக்கையில் அமர்ந்து மந்திரத்தை சொல்லி கர்மங்களை எல்லாவற்றையும் நன்கு ஸ்ரத்தையோட பகவானை தியானித்து கொண்டு செய்து பின்னால் தான் இல்லறத்திலேயே ஈடுபடுகிறான். இது முதல் கர்ப்பாதானம்ங்கிற சம்ஸ்காரம். அடுத்தது புகும்சவனம், சீக்கிரமா சுகமா பிரசவம் ஏற்படணுங்கிறதுக்காக பெண்ணின் வலது மூக்கு துவாரத்தில் 3-4 சொட்டுக்கள் பிடியக்கூடியது 2வது. 3 சீமந்தோன்னயனம், வகிடு பிளத்தல் வகிடிடத்தல். சீமந்த உன்னயன, சீமாங்கிறது எல்லை, இதோரெல்ல. இனி மேற்கொண்டு கர்ப்பம் நன்கு அமைக்கப்பட வேண்டும், நன்கு பிரசவம் ஏற்படணுங்கிறதுக்காக சீமந்தோன்னயனம். அதுக்கப்புறம் ஜாத கர்மா, இது குழந்தை பிறந்ததுல இருந்து. நேத்தே ஒரு சுவாமி கேட்டார், ஜாத கர்மாவும் போது அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கணும், மனைவி முகத்தை பார்க்கணும்னு சொன்னீரே, ஆனா மனைவி முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காளே, உடனே தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி முகத்தை பார்க்கலாமா? இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கேன்னார். அது வழக்கமே வச்சிருக்கா. ஜாத கர்மா பண்றச்சே மட்டும் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் தாய்க்கும் சேய்க்கும் நடுவிலே ஒரு தெரை போட்டுடுவா. தொப்புள் கொடி அப்படியே தான் இருக்கும். அந்த கொடியை தாண்டி தெரை போட்டு குழந்தை அந்த பக்கத்துல இருக்கும். அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து தந்தை தொட்டு சம்ஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவார். போன பிற்பாடு திரை எடுத்துருவா. அப்புறம் மொத்த சாமான்யமா அனைவரும் பார்க்க ஆரம்பிச்சிருவா, கணவனும் பார்க்க ஆரம்பிச்சிருவான்னு இருக்கட்டும். அதெல்லாம் ஜாத கர்மாவும் போது பண்ண வேண்டியது, பிறக்கும் போதே செய்ய வேண்டிய கர்மா. அடுத்தது நாமகரணம். 10வது தினத்தன்னைக்கு புண்ணியாக வாசனம் பண்ணி தீர்த்தமாட்டி நாமகரணம். முதல் நாள் பெற்ற தாய் அன்றுதான் நீராடுவாள், பின்னால் குழந்தைக்கு நாமங்கள் சூட்டப்படுகின்றன. அடுத்து நிஷ்கிரமணம், சந்திர சூரியர்களை காட்ட வெளி உலகத்தை குழந்தைக்கு அறிமுகப்படுத்த வெளியில் அழைச்சின்னு வர்றது நிஷ்கிரமணம். அடுத்து அன்னப்பிராசனம், குழந்தைக்கு திட உணவு கொடுக்கப்படுகிறது. தாய்ப்பால் மட்டும் இனி போராது, மேற்கொண்டு வெளி ஆகாரங்களும் கொடுக்கணுங்கிறதுக்காக அன்னப்பிராசனம். அதற்கப்புறம் சூடாகரணம், 3வது வயதோ 5வது வயதோ அல்லது கடைசி பட்சத்தில் 7வது வயதோ, 3 நல்லது, 5 மத்தியமம், 7 அதமம் என்று அதற்குண்டான சூடாகரணம் குடிமை வைத்தல்னு வச்சுங்க. 4 பக்கத்திலையும் க்ஷவரம் பண்ணிவிடணும். கோஷ்பதத்தளவுக்கு நடுவிலிருந்து உச்சந்தலை மூடி இருக்கணும். இந்த இடத்துல பிரம்மரந்திரம்னு எல்லாருக்கும் ஒரு துவாரம் இருக்கு. பிறந்த குழந்தைக்கு மெதுவா தேய்ச்சு தேய்ச்சு குளிப்பாட்டி எண்ணெய் தேய்ச்சி அதை மூடுவா பார்த்திருக்கீங்களா? அப்ப நமக்கு அங்க ஒரு பிரம்மரந்திரம் துவாரம் இருக்கு. கடைசியா மூச்சடங்கி ஜீவாத்மா வெளியில போகிறச்சே அந்த துவாரத்தின் வழியே போய்த்தான் பரமபதத்தை அடைய வேண்டும். யார் திரும்ப வராத வைகுண்டத்துக்கு போக போகிறாரோ அவர் பிரம்மரந்திரம்ங்கிற விசேஷத்தின் வழியாத்தான் வெளியில போவார். அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி மீளாத லோகத்தை அடைகிறான்னு உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது. அதனால அந்த துவாரம் ரொம்ப ஜாகிரதையா எப்படிப்பட்டாலும் வலிக்கும். அதைத்தான் தேய்ச்சி தேய்ச்சி கெட்டிப்படுத்தி மூடுறதுக்கு பார்ப்பா. அது மூடியே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அங்க சிகை இருக்கணும். அந்த இடத்தை மழித்து விடக்கூடாது, அந்த இடத்தில் மூடி சிகை இருக்க வேண்டும். அப்படி பார்த்து சிகம் சூடாகரணம் பண்ணுகிறார்கள். வராயுத தரவு வீரவ் காகபக்ஷ தரவு வீரவ். இது வால்மீகி ராமாயணத்திலே ராமனை பத்தி அழகான இந்த ஸ்லோகம். காகபக்ஷ தரவு வீரவ்,
ராமன் சிறு வயசு லக்ஷ்மணனோட கூடி விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு யாக சம்ரக்ஷணத்துக்காக போயிட்டு இருக்கார். அப்ப ராமனை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா காக்கபக்ஷம் வச்சுட்டு இருக்காருன்னு வால்மீகி பகவான் சொல்றார். காக்கபக்ஷம் வச்சுக்கிறதுனா ஜில்பா குடுமின்னு பேர். அது அந்த நாள்ல சொல்லுவோம்ல, சின்ன குடுமையா வச்சிருப்பா, சரியா கட்ட வந்திருக்காது. ரொம்ப சுருட்ட தலைமையில இருக்கிறவாளுக்கு சரியா கட்ட வராது. 2 மணி நேரம் பின்னி கை வலிக்க அம்மா ஏதோ கயத்தை போட்டு கட்டியிருந்தாள்னா அப்படியே அவந்து கையோட வந்துடும். இந்த பிள்ளைக்கு யார் இனிமே கட்டுறதுன்னு தோணி போடும். அப்படித்தான் ராமனுக்கு ரொம்ப சுருண்டு இருக்குமா, நீண்டு இருக்குமா, அகன்று இருக்குமா, செறிந்து இருக்குமா. அந்த குடுமையை பார்த்துட்டு விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப திருப்தியா இருந்துதான். இந்த பிள்ளைக்கு கண்டிப்பா நாம பாடம் சொல்லி கொடுக்கணும், இவனுக்கு அபலா அதிபலா மந்திரத்தை கொடுக்க வேணும்னு ஆசைப்பட்டு கொடுத்தான்னு காகபக்ஷதரோ வீரவுன்னு ஸ்லோகமே உள்ளது. நாளே 8வது சம்ஸ்காரம் வரைக்கும் பார்த்தோம். சூடாகரணம் சௌளம்னு சாமான்யமா இன்னைக்கு உபநயனத்துக்கு முன்னாடி அதை பண்ணிடுறோம். ஆனா அதை பண்ணிருக்க வேண்டியது தனி ஒரு சடங்காக 3வது வயசுலோ 5வது வயசுலோ பண்ணிருக்க வேண்டும். இனி அதற்கு அடுத்தது கரணவேதம். கரணவேதம் காது குத்துதல் விழா. இது இந்த பிராமணர்கள் சத்திரியர்கள்னு மட்டும் இல்லை, காடுவாழ் ஜனங்களிடத்துல கூட காது குத்துதல் விழா உள்ளது. எந்த மலைவாசிகளா இருக்கட்டும், காட்டுவாசிகளா இருக்கட்டும், கற்கால மனிதர்கள்னு சொல்றோம் இல்லையோ, அவர்கள் காலத்திலிருந்தே காது குத்து விழா நடந்துதான் வந்திருக்கு. கரணவேதம் இதை சாஸ்திரக்காரர் உரைக்கிறார். ரக்ஷா பூஷண நிமித்தம் பாலஸ்ய கரணோ வித்யேத். கரணவேதனம் காது குத்துவாய். எதற்காக? ரக்ஷைக்காக. காது குத்தப்பட்டிருந்தால் துர்தேவதைகளும் தீய சக்திகளும் இந்த குழந்தையை அண்டாது. 2 பூஷணம் அலங்காரார்த்தமாக. அடுத்து குண்டலம் தரித்துக் கொள்ள வேண்டும். பெண் குழந்தையா இருந்தா தோடு போட்டுக் கொள்ள வேண்டும். தோடு அலங்காரம், குண்டலம் அலங்காரம். அப்ப பூஷணார்த்தமாகவும் அதே ரக்ஷணார்த்தமாகவும் காப்பாற்றுவதற்காகவும் இது செய்யப்பட வேண்டும். இதற்குரிய காலம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல பெரிய வித்தியாசம். இந்த காலத்துல காது குத்துதல் முதல் அப்தபூர்த்தி அன்னைக்கு பண்ணிடுறா. முதல் பிறந்த நாள் என்னைக்கோ அநேகமா அன்னைக்கு தான் வேண்டி கொண்டு எந்த க்ஷேத்திரத்துக்கு போய் இவா முடி இறக்கணுமோ அப்பதான் மொட்டை அடிக்கிறா, அப்பதான் முடி எடுக்கிறது நடக்கிறது. அநேகம் அந்த சமயத்திலே காது குத்தி அழைச்சுன்னு வந்துடுறா. ஆனா 2 பேர் 2 விதமா சொல்லியிருக்கா. சுஷ்ரூஷர் அவர் தான் சம்ஹிதை எழுதினவர், மருத்துவ சாஸ்திரத்துக்கு தலைவர். சரக சம்ஹிதா, சுஷ்ரூஷர் என்றெல்லாம் பெரிய பிஷக்குகள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அவர்கள் சொல்லியிருக்கிறது 6வது மாசமோ 7வது மாசமோ காது குத்திடு. ஆனா அப்படி மற்ற ரிஷிகள் சொல்லவில்லை. இப்போது முதல் அப்தபூர்த்திக்குள்ளாக எப்போது வேணும்னாலும் காது குத்து. இல்ல சுவாமி, இப்பதானே நாம ஏற்கனவே 3வது 5வது வயசுல பண்ண வேண்டிய சூடாகரணத்தை பத்தி பார்த்துட்டோம். சூடாகரணம் முடிந்த பிற்பாடு தானே இப்ப காது குத்துதல் வருதுனால், அப்ப ஒருவேளை 3 வயசுக்கு பண்ணலாம், 5 வயசுக்கு பண்ணலாம்னு தெரியுது. அப்ப 4வது வயசுல இருந்து 7வது வயசுக்குள் உபநயனம் பண்ணுவதற்குள் எப்போது வேண்டும்னாலும் செய்து கொள்ளலாம். ஏன் வேறுபட்ட கருத்துகள் இருக்குனால், சூடாகரணம் முடிந்த பிற்பாடுதான் காது குத்துறதுன்னு வச்சுனுட்டால், வரிசை மாறக்கூடாதுன்னு வச்சுனுட்டா அப்ப 3 வயசுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஆனா ஏன் சுஷ்ரூஷரன் சரக்கன் அப்படி சொல்லிட்டாருன்னா, 6வது மாசம் 7வது மாசத்துல குத்தி விட்டா வலி குறைச்சலா இருக்கும். ஏன்னா அப்ப இன்னும் கெட்டிப்பட்டிருக்காது பாருங்க காது. அப்ப காதை குத்திட்டோம்னால் குழந்தைக்கும் ஒன்னும் ரொம்ப தெரியாது, கெட்டியாகவும் இருக்காது, சுலபத்துல கூடிப்படும் இல்லையோ. அதனால அப்படி பண்ணலாம்ங்கிறதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கலாம். கர்த்தா யார்? தகப்பனார் கர்த்தா. தகப்பனார் கர்த்தான்னா மடியில வச்சுக்க வேண்டிய கர்த்தா. ஆனா காது குத்த வேண்டிய கர்த்தா இல்லை. காது குத்துறது மற்ற, ஏன்னா இத்தனை நாளி நம்ம என்னென்ன பார்த்து வந்திருக்கோமோ அத்தனையும் கர்த்தாவே தான் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் கர்ப்பாதானத்திலிருந்து பும்சவனம் பண்ணும் போதோ சீமந்தோன்னயனம் பண்ணும் போதோ எதற்கும் கர்த்தா கணவன் மனைவி 2 பேர் தான் பண்ணிருக்கா. ஆனா இப்பதான் முதல் முறையா ஒரு 3வது மனுஷர் வரார். வரப்போறவர் காது குத்துறவர் ஒன்னும் வைத்தியரா இருக்கணுமா, இல்ல பொற்கொல்லரா இருக்கணுமா. இந்த 2 பேர்ல ஒருத்தரை தான் வச்சுக்கணும்னு சம்ஹிதை சொல்றது. பிஷக்கு பிஷத் தாமஹஸ்தேன வித்யேத். பிஷக் அந்த குடும்பத்தினுடைய வைத்தியர், வாமஹஸ்தேன தாமஹஸ்தேன தன்னுடைய வலது கையாலே இடது கையால காதை இழுத்து பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தண்ணீரோ எண்ணெயோ முதலானவற்றை இட்டுக் கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் கையில் தங்க ஊசியோ வெள்ளி ஊசியோ இரும்பு தாம்பர ஊசியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊசிக்குரிய சம்ஸ்காரங்களை பண்ணி அந்த ஊசியாலே வலது காதை முதலில் குத்த வேண்டும். இல்லை சௌச்சிகோ வேதையே கர்ணா சூச்சியா திகுண சூச்சையா. சௌச்சிகா அப்படின்னா அந்த ஊசி பண்ண தெரிந்தவர். ஊசி பண்ண தெரிந்தவர்னா தங்க ஊசி பண்ற பொற்கொல்லர்னு அர்த்தம். அதனால ஒன்னும் பொற்கொல்லர் பண்ணலாம். பொற்கொல்லர் குலத்தில் இருக்கிறவா இது எப்படி பண்ணணும்ங்கிறத நன்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்கா. ஏன்னா வைத்தியர்னு சொன்னா ரத்தம் வந்தா கூட பார்த்து பண்ண தெரியும்.
எங்க குத்தணும், நரம்பு கொண்டு ஆபத்தில்லையான்னு பார்க்க தெரியும். ஆனா பொற்கொல்லருக்கு போய் வைத்தியம் தெரியுமானால் அவ இதை ஒரு வழக்கமா தங்கள் பரம்பரை வழக்கமா தெரிஞ்சு வச்சுருக்கா. அதனாலதான் ஏற்கனவே ஒத்துக்கிறார் மனுவும். சூச்சியா துகுண சூச்சையா சௌசிகோ சௌச்சிகோ வேதையேத் கரணா. அந்த ஊசி தங்கத்தாலோ வெள்ளியாலோ இரும்பாலோ தாமிரத்தாலோ இருக்கலாம். இத சொன்ன உடனே ஆபஸ்தம்பர் கௌதமர் அவர்கள் தான் எழுதியிருக்கா. சிஷ்யால் உடனே கேட்டா, ஏன் தங்கத்தாலோ வெள்ளியாலோன்னு சொல்றீள், எதை பொறுத்து இத்த முடிவு பண்றீள்னா அவங்ககிட்ட இருக்கிற காசை பொறுத்துன்னு விட்டார். அவன் எத்தனை வச்சுட்டு இருக்கானோ அதுக்கு பொறுத்து தான் தங்கமோ வெள்ளியோ. பொற்கொள்ளனிட்ட இருக்கிற காசு இல்ல, கர்த்தாவினிடத்துல இருக்கிற காசு. எந்த தந்தை குழந்தை பெற்றிருக்காரோ அவரிடத்துல தங்க ஊசி வாங்கறதுக்கு காசு இருந்தா தங்க ஊசி, இல்லைன்னா வெள்ளி ஊசி. தாமிரத்திர ஊசி எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. தாமிரத்தினால ஊசி இருந்தா அது ரொம்ப சிறந்தது. எந்த வர்ணத்தவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப மந்திரம் சொல்றோம், காது குத்தும் போது பத்ரங்கர்ணேபி ஸ்ருணியாம தேவாக பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர் யஜத்ராக என்ன வேத மந்திரம். நான் காது குத்துறேன், இந்த காது குத்தினது காதுகளுக்கு நல்ல சப்தமாகவே படட்டும். பத்ரம் கர்ணேபி ஸ்ருணியாம தேவாக, தேவர்கள் அனைவரும் உன் காதுகளுக்கு நல்ல வார்த்தையே கேட்கும்படி செய்யட்டும். நீ எங்க பிரயாணம் போனாலும் நல்லதே உன் காதில் படட்டும். நீ நல்லதையே பேசுவாய், நல்லதையே உன் கண்கள் பார்க்கட்டும். அதற்காக இந்த காதில் நான் துளை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி காது குத்தல்ங்கிற முக்கியமான சம்ஸ்காரம் முடியறது. இந்த சம்ஸ்காரத்துக்கும் வேதாத்தியனத்துக்கு ஏதான சம்பந்தமா? குழந்தை பிறந்தது ஜாத கர்மம் பண்ணோம், அதற்கப்புறம் சவளம் உபநயனம் எல்லாமே பண்றோம் இல்லையோ. இப்ப காது குத்ததலுக்கு அதுக்கு சம்பந்தமானால் அதுக்கு தான் கீழே விண்ணப்பிச்சேன். வேதம் எப்போதும் நீ வேதம் படிக்கின்றதையோ மோட்சம் போனுங்கிறத மட்டுமோ பார்த்து எழுதுறதே இல்லை. ஒரு மனிதன் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வேணும் இல்லையோ. நான் இதை போல இருக்கேங்கிறது அவனுக்கே ஒரு பெருமை இருக்கணுமே. அவன் மற்ற பேரால அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த சமுதாயத்துக்குன்னு பல சடங்குகளையும் அது வச்சுதான் இருக்கு. அதனாலதான் அலங்காரம்னு சொல்றோம், அதனாலதான் தீர்த்தமாட்டுறதுன்னு சொல்றோம். ஆபரணங்கள் போட்டுக் கொள்ளுவதோ அனைத்தும் அதற்காகத்தான். அப்ப இந்த காது குத்தல் விழா அதுலதான் முக்கியம். இப்ப காது குத்தாட்டாலும் வேதம் வராது விடாது. ஆனா காது குத்துறாளேன்னு சொன்னால் அதனால அவருக்கு ஒரு அந்தஸ்து. அதனால காதுகளில் தோடு போட்டுக்கிறார், குண்டலம் போட்டுக்கிறார். அந்த நாள்ல அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டு பரீட்சை கொடுக்கறதுக்கு போற மூலியம். அப்ப தோடா சம்பாதிச்சுன்னு வருது ஜெயிக்கிறது, காதுக்கு பெரிய தங்க குண்டலம் வைரக்கடுக்கன் சம்பாதிச்சுன்னு வருது. இதெல்லாம் நன்கு அத்தியனம் பண்ணோங்கிறதுக்கு சாட்சி. இப்ப நாம பணம் இருந்தா கடையில வாங்கி தோடா போட்டுடுறோம். ஆனா அன்னைக்கு அந்த பணம் கிடையாது இல்லையோ. அத்தியனம் முழுக்க முடிச்சு பெரிய பெரிய மட்டாதிபதிகள் பெரிய அத்தியதாக்கள்லாம் பரீட்சை வைப்பா. பரீட்சையில போய் நம்ம ஒரு பெசகு இல்லாமல் ஒரு குற்றமில்லாம நன்கு சொல்லி அதை அர்த்தத்தோடு எடுத்துரைக்க முடிந்தா உத்தம பரீட்சை உத்தம சம்பாவனை பண்ணுவா. அதுக்கு குண்டலம் கொடுக்கறது உண்டு, அதுக்கு தோடா போட்டு விடுறது உண்டு. அதனால அதுவும் ஒரு இந்த சமுதாயத்திலே ஒரு பேர் எடுத்திருக்கார் அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை கொடுக்கறது இல்லையோ. அதனால இது எல்லாமே சமுதாய கண்ணோட்டத்தோடையும் பண்ணப்பட்டிருக்கு, வீட்டு கண்ணோட்டத்தோடையும் பண்ணப்பட்டிருக்கு. ஆத்மா மோட்சமடைகிற கண்ணோட்டம் மிக முக்கியமான கண்ணோட்டம். அதனால 9வது முடிந்தது கரணவேதம். இனி அடுத்தது 10வது சம்ஸ்காரம் வித்யாரம்பம். இனி அடுத்த 3 சம்ஸ்காரங்களும் வித்யை பொறுத்தது. முதல்ல வித்யாரம்பம், அடுத்தது உபநயனம், அடுத்தது வேதாரம்பம். இப்ப நம்ம 9 பார்த்துட்டோம். இனிமே அதுக்கு அடுத்த 3மே வித்யை சம்பந்தப்பட்டது. வித்யாரம்பம்னு சொல்றதுனா அக்ஷராபியாசம். இன்னும் கொஞ்சம் பேர் மாறி இருக்கு. அக்ஷராரம்பம்னு சொல்லலாம், வித்யாரம்பம்னு சொல்லலாம், அக்ஷர ஆரம்பம்னு இருக்கும், அக்ஷர அபியாசம்னு இருக்கலாம். இது செய்ய வேண்டிய காலம் என்ன, 6 செய்து வைக்க வேண்டும். அக்ஷராரம்பம், அக்ஷராபியாசம், இது அனைவரும் ரொம்ப ஆராய்ஞ்சு ஒரு விஷயம் அப்படி சொல்றதுங்கிறது. இப்ப சாஸ்திர ரீதியா பார்த்தா கிருத்தயுகத்திலேருந்து திரேதாயுகத்திலேருந்து எழுதி படித்து அனைத்தும் உள்ளது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால ராமாயணம் எழுதி வச்சுருக்கோம். லவகுஷர்களுக்கு அப்பவே வால்மீகி சொல்லி கொடுத்திருக்கார். கிருத்தயுகத்திலேயே புராணங்கள்லாம் பிறந்திருக்கு. வேதங்கள் அனாதி, அது காது மூலமா செவி மூலமா சொல்லி சொல்லி சொல்லியே வந்திருக்கு. ஆனா பல இடத்துல வரலாறு ஆராய்ச்சியாளர்கள் இருக்காளோ இல்லையோ, அவ பாரத தேசத்தில் எழுத்து எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டதுனால் முன் பின் 2 காலம் வச்சிருக்கமே. இத்தனாடி இப்ப நம்ம 2014 இருக்க இல்லையோ. அப்ப இப்படியே பூஜ்யத்துக்கு போனால் இதுக்கு முன் இதுக்கு பின் என்ன 2 காலம் பிரிச்சு வச்சிருக்க இல்லையோ. அந்த காலத்துக்கும் அந்த நாட்காட்டிக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் சொல்லணும், இப்போ நமக்குன்னு சம்பந்தம் கிருத்தயுகமா திரேதாயுகமா துவாபர யுகமா. ஆனா வரலாறு அதை நாட்காட்டிய வச்சிருக்காளோ இல்லையோ. அவா சொல்லபடி பார்த்தா பூஜ்யத்துக்கு முன் 1600 1200 அப்படின்னா இப்ப 2014 ஆச்சு. அதோட ஒரு 1600 கூட்டிங்கோ. அப்படின்னா 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் அக்ஷரங்கள் பாரத தேசத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன.
இது லோகத்துல ரொம்ப பழசு அப்படின்னு அவர்களே ஒத்துக்கிறது. இப்போ நாம இதை நிச்சயமா ஒத்துக்க போறது இல்லை. இப்போ இத்தனைக்கு நமக்கு அவ பேர் கொடுத்துட்டா, நீங்க தான் முதல்ல அக்ஷரங்கள்லாம் கொண்டு வாழ்னுட்டு. ஆனா நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். 3600 இப்ப எங்க வால்மீகி எழுதினது என்னாச்சு, சுக்கர் எழுதினது என்னாச்சு, அது எல்லாத்துக்கும் முன்னாடி கிருத்தயுகத்திலே படிச்சதத்தனை என்னாச்சு, அதெல்லாம் லட்சோபலட்சம் வருஷங்கள். இது வெறும் 1200 1600 வருஷங்கள்லாம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அவர்களும் எப்படி முதல் நம்மளுந்து ஒத்துட்டாளோ இல்லையோ, அப்படியே இருக்கட்டுமே. அப்ப அத்தனை வருஷங்களுக்கு முன்னால் அக்ஷரம் ஆரம்பித்தாள். முதல்ல வேதங்கள் எல்லாம் செவி வழியாக சொல்லி சொல்லி ஆச்சாரியனுடைய உச்சாரணம், சிஷ்யனுடைய அனுச்சாரணம். இப்ப இதுலேருந்து நாம வித்யாபியாசத்தை பத்தி பார்க்கணும். நல்ல வேதங்கள் சொல்லப்படுறது, ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கிறார், சிஷ்யன் திருப்பி சொல்றார். இதுக்கு உச்சாரண அனுச்சாரண முறைன்னு பேர். இதைத்தான் சந்த சொல்றது, திருவ சொல்றதுன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையோ. சந்த சொல்றதுங்கிறது ஒரு பட்சம் சந்த சொல்லிடுவா, அதுக்கப்புறம் பட்சந்தோறும் திருவ சொல்லணும். சந்த சொல்லும் போது ஆச்சாரியன் பிரிச்சு பிரிச்சு சொல்லுவார். அதை திரும்ப ரெண்டு தரம். சம்ஸ்கிருத பாட்டமா இருந்தா சிஷ்யன் 2 தரம் சொல்லணும். விஷயத்தோர் ஜேத்வான்னு இருந்தால் விஷயத்தோர் ஜேத்வா விஷயத்தோர் ஜேத்வான்னு சிஷ்யன் 2 தரம் சொல்ல போறான். அதே இப்ப தமிழ் பாஷை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு இருந்தா சிஷ்யன் 3 தரம் சொல்லணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இத போலவே ஒரு பட்சம் சந்தையாயிடும். அந்த சந்த முடிந்த பிற்பாடு அமர்ந்து திருவை சொல்ல வேண்டும். திருவை சொல்றதுங்கிறது ஒரு பாட்டு 5 தர, ஒரு பாட்டை 10 தர, திரும்ப திரும்ப விடாம சொல்லி மனப்பாடம் பண்றதுக்காக திருவே. அதுக்கப்புறம் ஆவர்த்தி, திருவைங்கிறத சம்ஸ்கிருதத்துல ஆவர்த்தின்னுவா. ஆவர்த்தி முடிஞ்ச பிற்பாடு எத்தனை பஞ்சாதி சந்த சொல்லிருக்கோமோ அதை விடாத மாசந்தோறும் ஒரு தரம். இன்னைக்கு 100 பஞ்சாதி, நாளைக்கு 101 200, நாளன்னைக்கு 201 300, அப்படின்னு 100 பஞ்சாதியா சொல்லுவா. அது திருவே இல்லை. என்ன திருவேன்னு சொன்னா ஒரு பஞ்சாதிக்கும் ஒரு பிரச்சனத்துக்கும் சுத்தி சுத்தி திரும்ப திரும்ப சொல்றது, திரும்ப திரும்ப சொல்லுதல் திருவை. ஆனா வரிசையா சொல்லிக்கொண்டு மறக்காம பழைய பாடத்தை சொல்லிட்டு போறோம் இல்லையோ, அப்படின்னு 3 விதமா வச்சிருக்கா. சந்தை, திருவே, அதுக்கப்புறம் பாடமா சொல்லிட்டு போறது. இது எல்லாத்தையும் தொடங்கணும் இல்லையோ. தொடங்கணும்னா குழந்தைக்கு எழுத்து முதல்ல தெரியணுமே. இந்த எழுத்து உபநயனம் பண்ணுவதற்கு பிற்பாடு சொல்லப்படுறதில்லை. ஏன்னா உபநயனம் கர்ப்பத்தை சேர்ந்து 8 வருஷம், அப்பன்னா கர்ப்பம் இல்லாமல் 7 வருஷம். 7 வயசுக்கு எழுத்தறிவிக்க முடியுமா? 3வது வயசு 5வது வயசுல இருந்து எழுத்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையோ. அதனாலதான் வித்யாரம்பம் சீக்கிரமே பண்ணப்படுறது. ஆராய்ச்சியாளர்கள் கருத்துப்படி 1500 2000 3500 வருஷமா தான் அது இருக்கணும். ஆனா ஸ்ருதியோ ஸ்மிருதியோ 3500 வருஷமா எழுதப்பட்டவை அல்ல. ஆக அனாதி காலமாகவே இந்த சம்ஸ்காரமும் இருக்க வேண்டும். இதற்கு காலம் பார்த்தால் சௌளத்தோடு சேர்ந்து செய்து விடலாம். சௌளம்ங்கிறது சூடாக்கரமா, சூடாக்கரணம் 3 5 7ன்னு பார்த்தோம். அப்ப அந்த 3வது வயசுல சூடாக்கரணம் பண்ணும்போது வித்யாரம்பமும் பண்ணிவிடலாம். அதுக்கு மாசம் ரொம்ப முக்கியம். சூரியன் வடதிசையில் பிரயாணம் பண்ணும் போது தான் செய்ய வேண்டும். வடதிசை பிரயாணம்னு சொன்னா உத்தராயணம்னு அர்த்தம், தென்திசை பிரயாணம்னு சொன்னா தட்சிணாயனம்னு அர்த்தம். அப்படின்னா தை மாசத்துல இருந்து ஆடி மாசத்துக்குள்ள முடிச்சுடணும்னு வச்சுங்களேன். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இதுல வித்யாரம்பம் பண்ண மாட்டார்கள். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இதுல வித்யாரம்பம் செய்யலாம். ஏன் தட்சிணத்துல போகும்போது தட்சிணாயனத்துல பண்ணக்கூடாதுன்னால், தட்சிணாயனத்திலே தேவர்களுக்கெல்லாம் ராத்திரி பொழுது. அதனால விஷ்ணு தேவலோகத்தில் இருக்கிறவர் தூங்கிட்டு இருக்கார், அவர் முழிச்சிருந்தா தானே எனக்கு பாடம் ஒழுங்கா வரும். அதனாலவே நம்ம தெரியல இப்போ. ஆனால் அவர் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துக்கு பாடம் ஆரம்பிக்கிறது இல்லை, அவர் விழித்திருக்கும் போதுதான் பாடம். இது காலம். 3வது வயதோ 5வது வயதோ 7வது வயதோ, ஆனால் உபநயனத்துக்கு முன்னால் செய்து முடிக்கப்படணும். இதை பற்றி உத்தரராம சரித்திரத்தில் அழகான ஒரு பிரமாணம் இருக்கு. நிவிருத்த சௌள கர்மணோஷ தயோஹோ த்ரைவர்ணம் ஈதராக திஸ்ரோ வித்யாக சாவதானேன மனசா பரிநிஷ்டாபிதாக. வால்மீகி பகவான் குஷலவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறார். அவர் மேற்கொண்டு ராமாயணம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு சௌளம் பண்ணாலும். சௌளம் பண்ணி முடித்த பிற்பாடு வித்யாரம்பம் பண்ணி வைத்தார். எழுத்துக்களை வால்மீகி பகவான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்னு ஒரு பிரமாணம் இருக்கு பாருங்க. அது இருக்கிறதுனால சௌளம் முடித்த பிற்பாடு வித்யாரம்பம், சூடாகரணம் ஆயிடுத்துன்னா வித்யாரம்பம். அதுக்கப்புறம் தான் லவகுஷர்கள் பூணல் போட்டிருக்கா. அதுக்காக சொல்ல வந்த, இப்போ உபநயனம் பிற்பாடு போடப்பட்டிருக்கு. உபநயனம் ஆனாத்தான் வேதாரம்பம், வேதத்தை தொடங்க முடியும். உபநயனத்துக்கு முன்னால் வித்யாரம்பம். இந்த கர்மத்தை தந்தை செய்யலாம் அல்லது ஆச்சாரியன் செய்யலாம். அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு குரு இருந்தால் அந்த குருமடியில உட்காத்தி வச்சு கூட வித்யாரம்பம் பண்ணலாம், அக்ஷராபியாசம் பண்ணலாம். தந்தையே குருவாக இருந்தால் அவரே சொல்லிக் கொடுக்கலாம். தந்தையினுடைய மடியில் அமர்த்தி
முன்னால் நெல் பரப்பி செய்ய வேண்டிய ஹோமத்தை தந்தையோ ஆச்சாரியனோ முடித்து கையில் அதற்குன்னு இருக்கக்கூடிய எழுதுகோல், தங்கத்தில் இருக்கலாம், இல்லை நம்ம மாட்டம் ஒன்றும் முடியாதுன்னா பலபகுச்சியா கூட இருக்கலாம், எது முடியுமோ அது தங்க எழுதுகோல் வச்சுருப்பா, வெள்ளி எழுதுகோல் வச்சுருப்பா. இப்ப மேல உபநயனம்னா கூட தங்க பூனல் வெள்ளி பூனல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையை காட்டிக்கிறதுக்காக. ஒரு பக்கம் போட்டுக்க போறது தங்க பூனல் இல்லை, வெள்ளி பூனல் இல்லை, வெறும் நூல் பூனல் தான். அந்த நூல் பூனலே அறந்து போச்சுன்னா இத்தனை நாளைக்குள்ள திரும்பி மாத்திக்கணும்னு சொல்லியிருக்கா. ஆனா இப்பவும் சில கிராமத்திலே பெரிய பணக்காரா இருப்பா பாருங்க, அவ 3 சரப்புளி 6 சரப்புளி தங்கத்துல 108 பவுன் உபநயனம் பண்றச்சே யஜ்ஞோபவீதம் வச்சுருப்பா. இப்பவும் இருக்கும். அதை யாரானு போட்டுன்னு வருவாளா சுவாமினால், நீங்க திருநெல்வேலி மதுரை பக்கம் போனினால் பூணூலே தங்கத்துல முழு பூணூல். நான் சொல்றது இந்த மெலிசா தொட்டா உடஞ்சு போடுறாப்புல ஒன்று பூணூல் அன்னைக்கு போடுறேனே, அந்த போடுற பூணலை பத்தி சொல்லல. நிஜமா 100 பவுன் பூணல் அப்படியே கூட வச்சுருக்காது. என்ன சுவாமி லாபம்னால், அந்த நாள்ல ஏதோ பெரிய மனுஷா பண்ணிருப்பா போல் இருக்கு. அதை போட்டுன்றதுக்காக எல்லாம் வேதம் வந்துடாது. அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இப்போ அதை போட்டுண்டாலும் வந்தவாள் இருக்கா, போட்டுக்காத சொல்றவாள் இருக்கார்கள். கர்மத்தை தந்தையோ ஆச்சாரியனோ செய்ய வேண்டும். நெல்லை பரப்பி கைப்பிடித்து கொண்டு எழுத்த அக்ஷரத்தை தொடங்குகிறான். அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளயகிருத்து மகாரார்த்தோ ஜீவா ததுபகரணம் வைஷ்ணவமிதம் என்ன அகாரத்திலேருந்து எழுத ஆரம்பிக்கணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்ற மொழியோ. ஆங்கிற எழுத்து ஜகத்துக்கு காரணமான பிரம்மத்தை குறிக்கும். ஆங்கிற எழுத்து சொற்களுக்கெல்லாம் காரணம், எழுத்துக்களுக்கெல்லாம் ஆதி. அதனாலதான் அகர முதல எழுத்தெல்லாம், எல்லா எழுத்துகளும் ஆ என்னும் எழுத்தை தாயாக கொண்டவை. அத போல இந்த ஜகத்து முழுக்க பகவானை தாயாக கொண்டவை. அப்ப எழுத்துகளுக்கெல்லாம் காரணம் ஆ, உலகத்துக்கெல்லாம் காரணம் விஷ்ணு. அப்ப அ விஷ்ணுவை சொல்லுகிறது. அதனாலதான் ஓங்காரத்தினுடைய முதல் எழுத்தே அ. அகாரார்த்தோ விஷ்ணு ஓங்கார பிரபவா வேதாக தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யப்பரஸ்ஸ மகேஸ்வரஹான்னு உபனிஷத் வாக்கியம் சொல்றோம் இல்லையோ. நித்தியமே பெருமாளுக்கு திருமஞ்சனம் நினைச்சே இது சொல்லுமே. தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யப்பரஸ்ஸ மகேஸ்வரா. பிரகிருதி பிரத்யம்னு ஒரு சொல்லு ரெண்டா பிரியும். எந்த சப்தத்தை வேணா எடுத்துங்க, அதுல பிரகிருதி இருக்கும் பிரத்யம் இருக்கும். பிரகிருத்தினாலதான் தாத்துவனுடைய அர்த்தம் கிடைக்கும். ராமஹான்னு இருந்தால் ரமு சப்தம் இருக்கும் இல்லையோ, ரமயதீதி ராமஹா, பார்ப்பவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார். அந்த ரமு தாத்துவிலிருந்து ஆனந்தத்தை கொடுக்கிறார்னு பிரகிருதிக்கு அர்த்தம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மேலே அகாராந்த புல்லிங்கஹா ராமசப்தஹான்னு சொல்றோம் இல்லையோ, ஒருமை கூறப்படுகிறது, ஆண் பால் கூறப்படுகிறது. அதே இப்ப கிரியாபதமாக இருந்ததுனால் நிகழ்காலம் காலம் சொல்லப்படும். காலம், ஒருமை இருமை பன்மை, ஆண்பால் பெண்பால், இந்த மூணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிரத்யம் தேவைப்படும். அப்ப பிரகிருதி பிரத்யம்னு ரெண்டா பிரியும். அந்த பிரகிருதிக்கு எல்லாம் உலகமே அனைத்தும் சேர்ந்து பிரம்மத்தை ஆதாரமா கொண்டது. தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய ஓம்காரம், ஓங்காரத்தினுடைய பிரகிருதி ஆ, பிரணவத்தினுடைய பிரகிருதி ஆ, லீனஸ்ய யப்பரஸ்ஸ மகேஸ்வரா. அந்த அகாரத்தை ஆதாரமாய் அகாரத்தில் யார் ஒருத்தன் வசிக்கிறானோ அந்த மகேஸ்வரனை வணங்குகிறேன் என்று சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் ஆங்கிற எழுத்திலிருந்து தான் சொல்ல ஆரம்பிக்கிறோம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும்னு கூறுகிறோம். பகவானே இறைவனே ஆச்சாரியனாய் இருந்துதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அன்னைக்கு ஆரம்பித்த பாடம் தான் மேல 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 இவன் எத்தனை படிக்கிறானோ அத்தனை. அன்னைக்கு என்ன பிரார்த்திக்கணும், அப்பா அம்மாவும் எல்லா படிப்பும் நன்னா படிக்கட்டும், பிரம்ம ஜானம் வரட்டும். அந்த ஆரம்ப காலத்துல அதுக்கு முன்னாடிதான் பிரம்மா ஆஞ்சநேய சுவாமிக்கு உனக்கு பிரம்ம ஜானம் ஏற்படட்டும்னு அனுகிரகிச்சார். அவர் பிறந்த குழந்தையா இருக்கிறச்சே ஆகாசத்தை நோக்கி தாவி சூரியனை பழம் நினைச்சிருந்து சாப்பிட போய் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் அடிபட்டு கீழே வந்து விழுந்தார். வாயு பகவானுக்கு ஒரே கோபம், மூச்சு அடைக்கின்னு போய் குகைக்குள்ள உட்காந்துட்டார். அவர் மூச்சு அடைக்கின்றா நம்மெல்லாம் மூச்சு விட முடியாது. அவன் நாம மூச்சு பயிற்சி மூச்சை நன்னா இழுத்து பிடிச்சுன்னா பிராணாயாமம் பண்றோம்னு அர்த்தம். வாயு பகவான் பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதுதான் அங்க நடந்தது. அதுக்கு கேட்டு பிரம்மா அங்கேருந்து ஓடி வந்து, சரி இவனுக்கு ஹனுமானுக்கு எல்லா அனுபவங்களும் கொடுக்கிறேன், அனுகிரகம் பண்ணிட்டு பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாது, இனிமே வஜ்ராயுதம் ஏதும் செய்யாது, பாசுபதாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாது, அவரவர்கள் தாங்கள் தாங்கள் கொடுத்ததை கொடுத்துட்டே வந்தா ஒண்ணு இதெல்லாம் அவர் ஆசையவே இல்லை. ஹனுமான் எல்லாத்தையும் வாண்டார். நமக்கு ஒண்ணு இதெல்லாம் பிடித்தமே இல்லை. பின்ன வேற என்ன வேணும்னு தானே ஆசைப்பட்டு கொடுக்கிறார். உனக்கு பிரம்ம ஜானம் ஏற்படட்டும்னு அப்பவே கிடைச்சது. அப்ப வித்யாரம்பத்தின் போதே பிரம்ம ஜானம் பெற்ற குழந்தை ஹனுமான். ஆனா நம்ம வித்யாரம்பம் பண்றது 3 வயசுன்னா 6 80 வயசு பிரம்ம ஜானம் பெறுவதற்கு.
இதுலேருந்து அது வரைக்கும் நம்ம சிரமப்பட்டு பெறுகிறோம் இல்லையோ. ஆகவே இந்த வித்யாரம்பத்தின் போது தந்தையே பார்த்து அகாரம் முதலான எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார். அன்று பெரியோர்களெல்லாம் வணங்கப்படுகிறார்கள். அவர்களுக்குண்டிய சம்பாவனை தட்சிணைகள்லாம் கொடுக்கப்படுகின்றன. அத்தோட 10வது சம்ஸ்காரம் முற்று பெற்றது. இதுதான் இப்ப முதல் சம்ஸ்காரம். வித்தை தொடங்கறதுக்காக முதல் சம்ஸ்காரமே இது. கீழே முதல் 3 சம்ஸ்காரங்கள் பிறப்பதற்கே முன்னால் பார்த்துட்டோம். அப்புறம் 6 சம்ஸ்காரங்கள் பிறந்ததிலிருந்து வித்தை தொடங்குவதற்கு முன்னால் பார்த்திருக்கோம். அந்த 6வது சம்ஸ்காரம் தான் மொத்தத்துல 9வது கர்ணவேதம் வரைக்கும். அதுக்கப்புறம் 3 சம்ஸ்காரம் வித்யாரம்பம், உபநயனம், வேதாரம்பம். இந்த 3 படிப்பு சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இருக்க 2 வித்யோட சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமானது. வித்யாரம்பம் பார்த்துட்டோம். அடுத்தது உபநயனம். ரொம்ப எல்லாரும் பண்றது. முன்னாடி இருக்கிறதெல்லாம் பண்றமோ இல்லையோ, உபநயனம் வரைக்கும் பண்ணிடுறோம். இப்ப கீழே நீ ஒண்ணு சொன்னேனே, 5 அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதுல அப்படி இப்படி கழிச்சுட்டா கூட 2வது தெரிஞ்சுக்கணும். அப்படி இப்படி கழிச்சுட்டா கூட 1வது தெரிஞ்சுக்கணுங்கிற மூல்யம். அதை போல இந்த 16 நம்ம என்ன பண்ணுவோம், சலிச்சிட்டோம். 16 சம்ஸ்காரங்களை போட்டு சலடையில சலிச்சு இப்ப எல்லாருக்கும் தெரியறது என்னன்னால் கண்டிப்பா உபநயனம் பண்ணிடுறோம். அது வரைக்கும் தெரியறது. யாரும் பெசாம விட மாட்டா, பும்சவன சீமந்தம் பண்ணாட்டா. அதனால அது பண்ணிடுறோம். பும்சவன சீமந்தம் நடக்கிறது, உபநயனம் நடக்கிறது, விவாகம் நிச்சயமா நடக்கிறது. போனா பண்ணித்தான் ஆகணும். அதனால அந்தியஷ்டி நடந்து விடுறது. 16 இப்ப குறைஞ்சு 4ல வந்து நிக்கிறது. ஆனா வாத்தியார் சுவாமி நமக்கே தெரியாமல் உபநயனம் பண்ற சமயம் கீழேந்து எதை விட்டுருக்குமோ சேர்த்து பண்ணிவிடுறார். அது நமக்கு தெரியறது இல்லையே தவிர, இப்ப எந்தெந்த சம்ஸ்காரம்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோமோ அது அத்தனை உபநயனத்தன்று நடைபெறுகிறது. என்னைக்கு அப்புறம் புண்ணியாக வாசன நாமகரணம் நடந்தது பாருங்க. நாமகரணத்திலேருந்து உபநயனத்தண்ணி வரைக்கும் நம்ம இப்ப ஒண்ணுமே பண்றது இல்லை. யோசிச்சு பாருங்க. என்னைக்கு பெயர் குழந்தைக்கு வச்சுட்டோமோ அதுக்கப்புறம் வித்யாரம்பமோ வேதாரம்பமோ ஆச்சார இடத்துல போறதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லையே. சவுளம் வைக்கிறது இல்லை, ஏதும் இல்லை. கடைசியா எப்ப வரும், திரும்ப நாம சந்திக்கிறது உபநயனத்தும் போதுதான். அதுவும் சீக்கிரம் சொல்லியிருக்கிறப்பட்டபடிக்கு 7 வயசுக்கு பண்ணிவிட்டா தேவையில்லை. அதுக்கப்புறம் அதுவும் 11 ஆகி 13 ஆகி 15 ஆகினா நாள் கடத்தின்றே தான் போறது. இப்ப உபநயனம்னா என்னன்னு பார்ப்போம். ஒருத்தன் பிராமணனாக பிறக்கிறான், க்ஷத்ரியனாக பிறக்கிறான், வைசியனாக பிறக்கிறான். எந்த வர்ணத்தவர்களா இருக்கட்டும், திரைவர்ணிகர்கள். அவர்களுக்கு இந்த உபநயனம் ரொம்ப முக்கியமான சம்ஸ்காரம். வேத அத்தியனத்துக்குண்டான யோக்கியதாபாதகமான சம்ஸ்காரம். மேற்கொண்டு நான் வேதாத்தியனம் பண்ணணும்னால் இந்த யஜ்ஞோபவீத தாரணம் ஆயிருந்தால்தான். உபநயன பிரம்மோபதேச சம்ஸ்காரம்னு ஞாபகம் வச்சுங்க. உபநயனம்னு சொன்னா கூட பத்திரிகை போடச்சவே வெறும உபநயன பத்திரிகைன்னு அடிக்க மாட்டா. உபநயன பிரம்மோபதேசம் என்று சேர்த்து போடுறாளோ இல்லையோ. பிரம்மோபதேசம்னால் பிரம்மங்கிற சப்தம் வேதத்தையே குறிக்கும். வேதத்துக்கெல்லாம் மாதா யார்? சந்தசாம் மாதா காயத்ரி. காயத்ரி சந்தஸ்ன்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப மாதேதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹான்னு நித்தியம் சொல்லிட்டு இருக்கும். அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றிருந்தால் அதன் மூலம் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி சூரிய பகவானை குறித்து தியானம் பண்ணி மத்தியவர்த்தியான பகவத் அனுகிரகத்தாலே மனம் ஒருநிலைப்பட்டு புத்தி நன்கு வளர்ந்து அதன் மூலம்தான் வேதத்தை இவன் முழுக்க அத்தியனம் பண்ண வேண்டும். அப்ப வேதாத்தியனம் பண்றதுக்கு ஸ்ரத்த வேணும், புத்தி கூர்மையா இருக்கணும், மனம் அடங்கி ஒரு நிலைப்பட வேண்டும். இந்த 3 இருந்தா தான் வேதாத்தியனம் வரும். இந்த 3 வருவதற்காக அன்றாடம் சில கர்மங்களை பண்ணியாகணும். அதை பண்ணுவதற்கு இவன் யோக்கியத்தை தகுதி சம்பாதித்தாக வேண்டும். அதற்காக செய்யப்படுற சம்ஸ்காரம் தான் உபநயனம்ங்கிற சம்ஸ்காரம். அப்போ தன் த்விஜன், பிராமணன், விப்ரன், ஸ்ரோத்ரியன் என்று என்ன பட்டம் பெறணும்னால இது தேவை. ஆனால் இதை பண்ணாம மட்டும் இருந்துடவே கூடாது. இதை 7வது வயதிலிருந்து, சில சமயம் 5வது வயசுன்னு கூட சொல்றா. 5 வருஷம் குழந்தை பிறந்ததுல இருந்து 5 ஆண்டுகள் 2 மாசங்கள்ல இருந்து 7 ஆண்டுகள் 2 மாசங்கள் வரை இதற்கு இடைப்பட்ட காலத்தில் போடலாம். இது ஒரு சாரார் கருத்து. இல்லே கர்ப்பாஷ்டமம் 8 வருஷம் பிராமணம் உபநயீத என்று சாஸ்திர வாக்கியமே இருக்கு. அதனால கர்ப்பத்தை சேர்ந்து 8 ஆண்டுகள். ஆகவே கர்ப்பத்தை கழித்தா 7வது வயசு. ஒத்தப்படை நட்சத்திரங்களில் ஆண்டுகளில் போட வேண்டும். 7 விட்டா 9 விட்டா 11 என்றுதான் போட்டுக்கொண்டு போக வேண்டும்னு சொல்றவர்களும் உண்டு. அதுல இருந்து கடைசியில 16வது வயசு வரைக்கும் ஒத்துக்கலாம். 16னா 15ன்னு வச்சுங்க. என்ன சாஸ்திரம் சொல்ல போறதெல்லாம் கர்ப்பத்தை சேர்த்து. அப்படின்னா 15வது வயசு வரைக்கும். 7வது வயசுல இருந்து 15வது வயசு வரைக்கும். 7வது வயசுல போட்டோம்னா உத்தம பட்சம், 15வது வயசுல போட்டோம்னா அதம பட்சம். ஆனா ஒரு பிராமணனுக்கு 15 வயசுக்கு பிற்பாடு உபநயனம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
என்ன 16வது வயசுலேருந்து அவனுக்கு சாஸ்திர படிக்கு கல்யாணத்துக்கு யோக்கியத்தை வந்துடுறது. அவன் சாஸ்திர அபியாசத்தை முடிச்சுட்டு 16, 18 வயசுக்கு வெளியில வரலாம், 22க்கும் வரலாம், 24க்கும் வரலாம்னு வச்சுக்கோ. அதுல இருந்து அடுத்த ஆசிரமத்துக்கு போறதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை வந்து விடுறது. அதனால இந்த ஆசிரமத்தை அப்பவான்னு முடிச்சானமோ இல்லையோ. ஆகவேதான் அதுன்னு ஒரு எல்லை கோடு வச்சுருக்காளா இருக்கணும். அப்ப 5லிருந்து 16 வரை க்ஷத்திரியர்களாக இருந்தால் 11 வயசுல போடணும், கடைசி பட்சம் 22. வைசியர்களாக இருந்தால் 12 வயசுல போடணும், கடைசி பட்சம் 24. இந்த ஆண்டுகளுக்குள் தான் உபநயனம் செய்யப்பட வேண்டும். த்விஜன்னு சொன்னா த்விஜன்மா, ஜ பிறத்தல், ஜன்மா ஜன்மம் எடுக்கிறவன் ஜ பிறக்கிறார். த்விஜ என்ன 2 முறை பிறக்கிறார். முதல் முறை பிறப்பது சரீர ஜன்மம், உடல் ரீதியா தாய் தகப்பனார் நம்மை பெற்றுக் கொடுப்பது. 2வது பிறப்பது ஞான ஜன்மா. அப்ப சரீர ஜன்மா ஞான ஜன்மா, கரியான் பிரம்மணப்பிதான்னு சொல்லுவார்கள். நமக்கு சரீர ஜன்மா கொடுத்த தகப்பனாரை விட ஞான ஜன்மத்தை கொடுக்கிற ஆச்சாரியன் தான் மிகச்சிறந்த தந்தை என்று வேதங்கள் படிக்கின்றன. அதனால நம்ம ஆச்சாரியனிடத்துல போய் சேர வேண்டும், மேற்கொண்டு வேதங்களை கற்க வேண்டும். அது போய் சேர்றதுக்காக யோக்கியத்தை சம்பாதித்துக் கொள்ளத்தான் இந்த முக்கியமான உபநயனம் நடக்குது. த்விஜன்னா 2 தரம் பிறக்கிறோம். இந்த சம்ஸ்கிருத பாஷையே ரொம்ப ஆச்சரியமான பாஷை, ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கும். இந்த பல்லுக்கு த்விஜன்னு பேரு, பிராமணனுக்கு த்விஜன்னு பேர். பல்லு ஒரு தரம் முளைக்கிறது, விழறது, 2ஆம் தரம் முளைக்கிறது இல்லையோ, அப்ப த்விஜன்மா. 2 தரம் பிறந்ததுன்னா அது ஆளா தேளா பல்லா எதையும் பார்க்காத சம்ஸ்கிருதம். அஜம், ஆட்டுக்கு அஜன்னு பேரு, அஜன் பிரம்மாவுக்கு அஜன்னு பேரு. ஆட்டுக்கு அஜஹான்னு சொல்லுவா, பிரம்மாவுக்கு அஜஹான்னு விடுவா. ஹரி, குரங்குக்கு ஹரின்னு பேரு, ஹரி பகவானுக்கு ஹரின்னு பேரு. ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஹரின்னு பேரு, குரங்குக்கு ஹரின்னு பேரு. அது போல அதுக்கு தாத்து என்ன அர்த்தத்தை கொடுக்கிறதோ அந்த அர்த்தத்தின்படி சப்தம் பிறந்துடும். இந்த சப்தத்தை இன்னொருத்தருக்கு உபயோகப்படுத்த கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. மற்றொன்று, சப்தத்துக்குத்தான் லிங்கம், ஆளை பொறுத்த ஆண்பால் பெண்பால் கிடையாது. ஒரு பெண்ணை குறிப்பதற்கு ஆண்பால் சொல்லு இருக்கும், ஏன்னா சொல்லுக்குத்தான் லிங்கம். பாரியா மனைவி, களத்திரம் மனைவி, பத்னி மனைவி, தாராகா மனைவி, இந்த எல்லா சப்தங்களும் மனைவின்னு குறிக்கும். ஆனா தாராகான்னு சொன்னா ஆண்பால் சொல், பாரியான்னு சொன்னா பெண்பால் சொல், களத்திரம்னு சொன்னா நபும்சக சொல். ஒரே மனைவி, பெண்ணு தான் அவள். அந்த பெண்ணை குறிப்பதற்கு 3 பால், 3லேயும் சொற்கள் இருக்கு பாருங்க. அது அந்த பாஷைக்கே உண்டான வைபவம். அதனாலதான் யாரும் கத்துக்கும் வர மாட்டேங்கிறா. இது ஒன்னா இருந்தா தேவல சுவாமி, இது இப்படி எல்லாம் குழப்பித்துனா ரொம்ப மனப்பாடம் பண்ற சக்தி இருந்தா தான் அந்த பாஷையே நன்னா வரும். ஏன்னா இப்ப அத்தியனன்னு சொல்லச்சேவோ, முதல்ல சப்த கல்பத்ருமத்திலேருந்து சப்த மஞ்சரி, தாத்து மஞ்சரி, உருப்போட்டு தான் சம்ஸ்கிருதம் வரும். அதுவும் இந்த வைதிக முறையிலேயே எதுக்கும் உருப்போடுறதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம ஏதான ஒரு பக்தாள்னு போவோம், இந்த ஸ்தோத்திரத்தெல்லாம் முதல்ல சந்தை சொல்லிட்டு வான்வா. சாமி மனப்பாடம் பண்ணா தான் பக்தனா இருக்கணுமான்னா அது ஒத்துன்னு தான் ஆகணும். 4000 பாட்டுல 100 பாட்டான்னு தெரிஞ்சிருக்கா உனக்கு? மனப்பாடமா சொல்லுவியா? திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி, திருப்பாவ தெரியுமா? வெண்ணையளந்த குணுங்கம், நீராட்டம், பாசுரமானு தெரியுமான்னு உடனே பரீட்சை வைக்கிறாளோ இல்லையோ. அதுக்கெல்லாம் எத்தனை ஒப்பித்தல் போட்டி. இப்படிலாம் ஒண்ணு பெருசா மற்ற இடத்துல நீங்க பார்க்கவே முடியாது. இங்கதான் திருப்பாவை ஒப்பித்தல், புருஷ சூக்தம் ஒப்பித்தல், பெரிய வேதத்துக்கெல்லாம் முழுக்க பரீட்சை கொடுத்தது. சூல்கத்தி பரீட்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டோ சாஸ்திரம் வாசிச்ச அப்புறம் போய் பரீட்சை கொடுக்கறச்சே நம்ம மேசைக்கு முன்னாடி கத்தியை சொருகி வைக்கணும். ஒரு அக்ஷரம் எங்கேயானு பேசைக்கு ஒரு ஸ்வரம் தப்பா விட்டுட்டேன்னால் நானே அந்த கத்தி எடுத்து ஒரு தரம் கீறிக்கணும். இதுக்குதான் சூல்கத்தி பரீட்சைன்னு பேர். காஞ்சி சுவாமி ஒரு தரம் எழுதியிருந்தார். அவர் சின்ன வயசுலே சொல்றச்சே ஒரு ஸ்வரம் தப்பா சொல்லிட்டாராம். இடுப்புலே தாம்பு கயத்தை போட்டு கட்டி கிணத்துல இறக்கி ஒரு தரம் முக்கி எடுத்தாராம் அப்பா. அப்படின்னா எப்படி வந்திருக்குமோ சொல்லுங்க. இப்போ அதனால நிறைய அதெல்லாம் நினைச்சா கூட நம்ம இருக்க முடியாது. இப்போ இதுதான் நம்ம நிலைமை. குழந்தைகள்லாம் நமக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்தா நன்றி அப்படிங்கிற செலவுக்கு இப்போ வச்சுருக்கோம். குழந்தை தண்ணீர் கொடுத்தா நன்றி சொல்ற காலம் இது. அன்னைக்கு குழந்தை ஒரு ஸ்வரம் தப்பா விட்டுதுன்னா கிணத்துக்குள்ள புக்கிற காலம் அது. அந்த காலத்திலயும் வேதம் உண்டு, இந்த காலத்திலயும் வேதம். அதுதான் அதனுடைய அழகு. அந்த காலத்துக்கும் வேதத்துக்கு பெருமை குறையாது, இந்த காலத்திலயும் அத்தியனத்தினுடைய பெருமை குறையாது. காலம் மாறலாம், ஆனா பகவான் மாற போறது இல்லையோ. அவருக்கு இந்த ஜீவாத்மா சேஷன்கிறது மாற போறது இல்லை. அவர் அடையிறது தான் புருஷார்த்தம்ங்கிறது மாற போறது இல்லை. முறைகள் மாறிக்கொண்டிருக்கலாம். படி என் தாப்பனார் காலத்துல உபன்யாசம் வேற மாதிரி தான் இருந்திருக்கும். அவா தாப்பனார் அவர் ஆஸ்ட் கார்பநாடு சுவாமி காலத்துல உபன்யாசம் வேற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்ப வேற மாதிரி இருக்கு. சுவாமி இவ்வளவு ரொம்ப சுலபமா இருக்கேன்னா அவ்வளவுதான் சொல்ல தெரியும். அவள் அளவுக்கு சொல்ல தெரிஞ்சது, இந்த அளவுக்கு நமக்கு சொல்ல தெரியல. அப்ப அந்த அளவுக்கு குறைச்சின் பட வேண்டியதானே. அவர்களுக்கு இருந்த ஞானம் இல்லை. எல்லாத்த விட நிஷ்டை வேணும் இல்லையோ. ஆச்சாரமோ அனுஷ்டானமோ நிஷ்டையோ இருந்தா தான் ஞானம் அந்த நிலையில நிற்கும். அதுல இருந்து என்ன நாம குறைச்சுனுட்டோம்னாலும் ஒரு வேளை சாப்பாட்டுல இருந்து ஒரு வேளை தண்ணீர் குடிக்கிறதுல இருந்து தப்பாச்சுன்னு ஆனதுதான். அதுக்கப்புறம் அது சரியா மனசுல நிக்கவே நிக்காது. நாம நினைச்சுக்கலாம் பக்தி தானே முக்கியம்,
இந்த அனுஷ்டானம்லாம் முக்கியமானால் அது அப்படி ஒரு சின்ன துருத்தியில ஒரு ஓட்டை விழுந்ததுன்னா மெதுவா மொத்த தண்ணீரையும் இது வெளியேற்றிடுறது பாருங்க. அதை போல ஒரு வைக்கல்யம் எங்கேயானு ஏற்பட்டதுனால் அது மெதுமெதுவே நம்ம மனசை கலக்கிடும், கண்ணை கலக்கிடும், புத்தியை கலக்கிடும், எல்லாத்தையும் கலக்கிடும். அதுக்குத்தான் அவ நெருப்பாச்சாரம்னு சொல்ற பாருங்க. அதை ஏன் அவ்வளவு கெட்டியா பிடிச்சிருந்தாள்னால் அந்த நிலையில பிடிச்சிருந்தா தான் அது கொஞ்சமானு நம்ம இடத்துல இருக்கும். விட்ட இடத்துக்கு வருவோம். உபநயனத்துல இருந்தோம். உப சமீபே ஆச்சாரியாதீனம் வட்டோஹோ நீதிஹி நயனம் உபநயனம். உப சமீபத்தில், நயனம் அழைத்து போதல், வட்டு வட்டு வட்டுன்னு உபநயனம் பண்ண போற அந்த சின்ன பிள்ளைக்கு 7 வயசு பிள்ளைக்கு வட்டுன்னு பேர். கல்யாணார சமயத்துக்கு மாப்பிள்ளைக்கு வரன்னு பேர், பெண்ணுக்கு வதுன்னு பேர். அதான் வதூவரர்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறோன்னு போடுறாள் இல்லையோ. நம்ம படிச்சு என்னது வதூவரன்னு அறிய சொல்லியிருக்காளே, நமக்கு தெரிஞ்சவா பேரையே காணுமே நினைச்சுட்டு இருப்போம். தெரிஞ்சவா பேர் போட்டிருப்பா. ஆனா வரனும் வதுன்னு சொன்னா மாப்பிள்ளை பிள்ளை வரன், பெண்ணு மாப்பிள்ளை பெண்ணு தான் வது. அத போல வட்டுவுக்கு பிரம்மோபதேசம் பண்ணுவதாயின்னு போடுவா. வட்டுன்னா உபநயனம் பண்ணிக்கு போற பிள்ளை, அவனை தான் வட்டுங்கிறார். வட்டோஹோ நீதிஹி நயனம், அவனை அழைத்து போய் ஆச்சாரியனிடத்தில் விடுதல். அப்படின்னா இந்த சம்ஸ்காரம் முடிஞ்சு போச்சுன்னால் அடுத்து குருகுலவாசம் தான் அர்த்தம். 7 வயசு ஆயிடுத்து, இனிமே இவன் குடும்பத்தோட இருக்க முடியாது. ஆச்சாரியனிடத்துல போய் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கணும். இதுல இருந்து தான் அந்த பிள்ளைக்கு முதல்ல ஆசிரமமே வருது. இது வரைக்கும் எந்த ஆசிரமமே இல்ல பாருங்க, அனாசிரமியா இருந்திருக்கான். பிரம்மச்சரியாசிரமம் வரணும்னாலே உபநயனம் ஆன பிற்பாடுதான். அதுல இருந்து ஆச்சாரிய சமீபத்துல கொண்டு போய் விட்டுட்டால் 8 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 16 ஆண்டுகள், 48 வயசு வரைக்கும் ஒத்துக்கிறது. ஆச்சாரியனிடத்துல பாடம் படிக்கணும்னால் 22 வயசு வரைக்கும் படிக்கலாம், 24 வரைக்கும் படிக்கலாம், 48 வரைக்கும் படிச்சுட்டு கூட வெளியில வரலாம், பிற்பாடும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்தேவாசியா இருக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. சமாவர்த்தன ஹோமத்தின் போது நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்க போறேன்னு சொல்லிட்டால், நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு இந்த பிள்ளை சொல்லிட்டார்னால், அப்ப கடைசி வரைக்கும் ஆச்சாரிய சுஷ்ரூஷையில இருந்து எப்போதும் பிரம்ம ஜானத்தை அவன் சம்பாதித்துக் கொண்டே இருப்பான். அதை பத்தி அப்புறம் விளக்கமா சொல்றேன். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்ப குருகுலவாசம் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் அவரிடத்துலதான் இருக்கணும். தத்ர யத் பிரம்ம ஜன்மா அஸ்ய மௌஞ்சி பந்தன விஞ்சுதம் தத்ராஸ்ய மாதா சாவித்ரி பிதாது ஆச்சாரிய உச்சதே. இந்த சம்ஸ்காரம் முடிஞ்சதுல இருந்து இவனுடைய ஸ்திதி மாறுறதான். இதுவரைக்கும் பெற்ற தாய், பிறப்பித்த தந்தை தந்தை. ஆனா இனிமே அவனுக்கு யார் மௌஞ்சி தாரணத்தால், முஞ்சம்புல்லாலே பிரிமனை ஆட்டம் பண்ணி இவனுடைய இடுப்புல 3 தடவை சுத்துவா கல்யாணத்தின் போது. அதே போல பிரிமனை சுத்தி கூரைப்புடவு உடுத்துதல் பெண்ணுக்கு. ஆணுக்கு முஞ்சம்புல்லாலே அரஞ்ஞான் கொடி மாதிரி பண்ணி 3 தடவை சுத்தி தொப்புளுக்கு பக்கத்துல முடிச்சு போடுறது பிள்ளைக்கு. அப்போ உபநயன காலத்துல அது பண்றது. இந்த முஞ்சம்புல்லால யார் ஒருத்தன் நன்கு கட்டப்பட்டு இருக்கிறானோ அவனுக்கு இனிமேல் அப்படின்னா இந்த கட்டுப்பாடை போட்டது இதுல இருந்து வெளியில வர முடியாதுன்னு அர்த்தம். ஒரு மாட்டுக்கு கழுத்துல ஒரு சட்டம் போட்டு விட்டுருவா பாருங்க, அது கண்ட இடத்துல போகக்கூடாதுன்னு. அதை போல இந்த முஞ்சி புல்ல கட்டுட்டோம்னா இவனுக்கு பிரம்மச்சாரி அந்த ஆசிரமம் ஆரம்பிச்சுடுத்து. இனிமே இவனுக்கு தாய் காயத்ரி தேவி தான் தாய், தந்தை ஆச்சாரியன் தான் தந்தை. யார் இனிமே வேதத்தை ஓத போகிறாரோ அவர் தான் தந்தை. வேதத்துக்கெல்லாம் மாதாவா இருக்கக்கூடிய காயத்ரி அவள் தான் தாய். அப்ப தாய் தந்தையே மாறிப்பட்டாப்போ இது மாறி போறதுக்காகத்தான் 2 குமார போஜனம் கேள்விப்பட்டிருப்பீள். உபநயனமாவதற்கு யஜ்ஞோபவிதாரத்துக்கு முன்னால் கூட இருக்கிற நண்பர்களோட பெற்றவளோட சேர்ந்து சாப்பிட்ற வழக்கம் உண்டு. ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. இன்னும் வடதேசத்துல வச்சுருக்கா. ஏன்னா இதுக்கப்புறம் அம்மாவோட உட்காந்து அந்த குழந்தை சாப்பிட முடியாது. அதனால அவளோட திருப்தியா ஒரு தடவை சாப்பிட்டுட்டு யஜ்ஞோபவீதம் ஆகும். அப்புறம் குமார போஜனத்துக்கு போய் சேர்ற இடத்துல பிரம்மச்சாரி பிள்ளைகளோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவானோ இல்லையோ, அதற்கு ஞாபகப்படுத்துவதற்காக இங்கும் அப்படிப்பட்டவர்களோட சாப்பிடுறதுன்னு வழக்கம் வச்சிருக்காப்போ. அப்ப அதான் கடைசி விருந்துன்னு வச்சுக்கலாம். அந்த விருந்து முடிஞ்சாச்சுன்னா இனிமே அங்க போன அப்புறம் நெய் கிடைக்குமா, பால் கிடைக்குமா, தயிர் கிடைக்குமான்லாம் தெரியாது. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வைராக்கியம் வளர்ந்திருக்கணும். போகத்துல எண்ணம் போகக்கூடாது. சந்தனமோ புஷ்பமோ தலஹாணியோ படுக்கையோ கட்டிலோ தாம்பூலமோ கிடையாது. தியானம் யோகம், தியானம் யோகம், திரும்ப திரும்ப அத்தியனம் பண்றது, சந்த சொல்றது, திருவ சொல்றது, இதுதான் அந்த பிள்ளைக்கே ஏற்றது. அதனாலதான் சொல்றா தத்ராஸ்ய மாதா சாவித்ரி பிதாது ஆச்சாரிய உச்சதே குருரேவ பரம்பிரம்ம குருரேவ பராகாஷ்டா. இனிமே அவனுக்கு குருவேதான் பிரம்மம், குருவேதான் காஷ்டை, அனைத்தும் அவர்தான் ஏற்றுக்கிறான்.
இந்த சம்ஸ்காரத்தினால என்ன பலம்? நம்ம ஒன்னொன்னும் கர்மா என்னன்னு பார்த்திருக்கோம், கர்த்தா யாருன்னு பார்த்திருக்கோம், தேவதை யாருன்னு பார்த்துன்னு வந்திருக்கோம், பலம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம், காலம் என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப இதுக்கு தேவதை சூரியன். உபநயன பிரம்மோபதேசம்னு சொன்னால் தாயார் சவிதா தேவின்னு சொல்ல இல்லையோ, சவித்திரு சூரியன், சூரியன் காயத்ரி மாதா. அப்ப சூரியனை குறித்து செய்யப்படுறது. அவரிடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்டு காயத்ரி தேவியே எப்போதும் உச்சாரணம் பண்ணி கொண்டிருக்க போகிறோம். வேத அத்தியனத்துக்கு யோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சம்ஸ்காரம். மேற்கொண்டு வேதாத்தியனம் பண்ண வேண்டும். அதற்கு நமக்கு யோக்கியத்தை பண்ணி கொடுக்கிற சம்ஸ்காரம் இது. காயத்ரி உபதேசம், தியானம், சௌச்சம், மன ஒருநிலைப்பாடு. இது ஆனதிலிருந்து நம்ம சந்தியாவந்தனம் விடாமல் செய்ய வேண்டும். காலை வேளை சந்தியாவந்தனம், மத்தியானத்தில் மாத்தியான்னிகம், மாலை வேளையில் சாயம் சந்தியாவந்தனம். பிராத்த சந்தியா, மாத்தியான்னிகம், சாயம் சந்தியா. இந்த சந்தியாவந்தனத்தின் போது என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இப்ப எல்லா பயன்களுமே. காயத்ரி ஜபம் பண்றோம், ஆச்சமனம் பண்றோம், சூரிய பகவானை பார்த்து தியானம் பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், உபஸ்தான மந்திரம் சொல்றோம். இதனாலே மனத்துக்கு சுத்தி, முதல்ல உடலுக்கு சுத்தி, மனசுக்கு சுத்தி, ஆத்மாவுக்கு சுத்தி. இந்த 3 சுத்தி இருந்தால்தான் மனம் ஒருநிலைப்பட்டு வேத நன்னா நமக்கு வரும். அப்ப மனசு ஒருநிலைப்படணுங்கிறதுக்காக, உடம்பு நன்னா வசத்தில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளை விடாம சொல்லணும். உட்கார்ந்துனால் ஒரு 4 மணி நாள் உட்கார்ந்து விடாம தன்னை பஞ்சாயத்து சொல்லி பாருங்க, தொண்டை கட்டி இருமி எல்லாமே நம்மால முதல்ல உட்காரணுமே. 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலை மடிச்சுன்னு உட்கார்றதுக்கு இந்த கால் எடுத்து இப்படி போடுவோம், இந்த கால் எடுத்து அப்படி போடுவோம், கால் வலிக்கிறது, நிமிருவோம், மாறுவோம், நாற்காலியில் உட்கார்ந்தா இன்னும் சாஞ்சிக்கலாமான்னு தோணும், முதுகு வலிக்கும், தோல் வலிக்கும் எல்லாம் வருதுன்னா இதெல்லாம் சின்ன வயசுல வரக்கூடாது. ஆனா சின்ன வயசுலயே இன்னைக்கு நிறைய வியாதி சொல்றோம். வராம இருக்கிறதுக்கு சந்தியாவந்தனம் ரொம்ப முக்கியமான கர்மா. அதை விடாத பண்ணிட்டு இருந்தோம்னால் குந்து காலிட்டு உட்கார்ந்துக்கணும். காலை குத்தி கொண்டு கீழே உட்கார சொல்றா. உபநயனத்தும் போதே பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தா தான் அதை கொஞ்சம் நன்னாவே பண்ண முடியும். ஏன்னா முட்டிக்கு மேல முதல்ல வேட்டியை கட்டணும். நாம 22 வயசு பிள்ளைக்கு போடாம கட்டிக்க போறானா சொல்லுங்க. எல்லாரும் பாக்குறதுக்கு வந்து உட்காந்துருக்கா. அப்ப நீ முட்டிக்கு கீழே கட்டிக்கோ, முட்டிக்கு மேல கட்டிக்கோன்னா வெக்கம் வந்துடாதா? நியாயம் தானே. அந்த பிள்ளை கட்டிக்கவே மாட்டான். அதே இது 5 வயசு 7 வயசு பிள்ளைன்னு அவனுக்கு ஒன்றும் கவலை இல்லையே. ஏதோ விளையாட்டு, பசங்களோட விளையாடுற மாதிரி இத்தையும் சேர்த்து விளையாட்டு போடுவாளோ இல்லையோ. அதனால அந்தந்த வயசுக்குன்னு பண்ணாதான் அந்தந்த கர்மத்தை சரியா பண்ண முடியும். இது வரைக்கும் வேட்டி கட்டி இருக்கணும். 1 2 அமர்ந்து கொள்ளச்சே காலை இடுக்கி குத்து காலிட்டு கொண்டு அமர்ந்து 2 முட்டிகளுக்கு நடுவுல கை வைத்துக் கொண்டு அர்க்கியம் விடணும்னு சொன்னால் அதெல்லாம் முதல்ல உடம்பு பழகணும் இல்லையோ. அந்த வயசுலயே பழகி 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 வந்துடுத்துனா அது தேக ஆரோக்கியத்துக்கு வழி கொடுக்கும். நாம மெதுவா பண்ணோம்னா அதுக்குள்ள உடம்பெல்லாம் கெட்டி போட்டு விடுறது, இழுத்த இழுப்புக்கு அதெல்லாம் வரமாட்டேங்கிறது, மேலும் ரொம்ப பாரமா வேற பெருத்து போடுறோம். அதுவும் ஆபத்து. பிரம்மச்சரிய விரதத்தின் போது ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருக்கிறச்சு ரொம்ப குறைவான சாப்பாடு தான் கிடைக்கும். அவனுக்கு ஆகாரத்துல முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டான். ஒரு வேடிக்கையான கதை உண்டு. ஒருத்தனுக்கு 12 வருஷம் அத்தியனம் முடிய போறது, இன்னொரு 10 நாள் இருக்குன்னு வச்சுங்க. 10 நாளைக்கு முன்னாடி ஆச்சாரிய பத்னி தான் அன்னம் விடுறா. ஆச்சாரியன் வீட்டுல இருந்தானே அவர் சாப்பிட்றாரு. ஆச்சாரிய பத்னி அவனுக்கு போஜனம் போடுறா. போடுற சமயத்துக்கு எண்ணெய் குத்தினா இந்த பிள்ளை கோச்சுனுட்டு, என்ன தாயே எண்ணெய் குத்துறீள், எனக்கு நெய் குத்தக்கூடாதா இப்படின்னு அவன் கேட்டிருக்கான். ஆச்சாரிய பத்னி நேர ஆச்சாரியத்துல போய் பாடத்தை இன்னைக்கே முடிச்சிருங்கோ, 10 நாள் பாக்கி வாண்டான்னுட்டா. ஆச்சாரியன் கேட்கிறார், ஏன் என்ன தப்பு பண்ணான் பிள்ளைன்னா, நான் இத்தனை வருஷமாவே இவனுக்கு எண்ணெய் தான் குத்தினேன், நெய் குத்தினதான் நினைச்சுட்டு சாப்பிட்டுட்டான், இன்னைக்கு அது நெய் இல்ல எண்ணெய்ன்னு தெரிஞ்சுட்டான், இனிமே பாடம் வராத அனுப்பிச்சிருங்கோன்ட்டு அவள். நான் குத்தின்றது எண்ணெய், ஆனா அது நெய்ன்னு சொன்னேன் அவனுக்கு. ஆமா இது நெய் நெய் நினைச்சுதான் பிள்ளை சாப்பிட்டுட்டான். இப்ப நான் நிஜமாவே நெய் குத்தலேன்னு தெரிஞ்சுதோ இல்லையோ. எப்ப எண்ணெய நெய்ன்னு நினைக்கிறத விட்டுட்டு இது எண்ணெய்ன்னு தெரிஞ்சுட்டானோ அப்ப ஆகாரத்துல புத்தி படுத்து இனிமே ஒரு நாளும் வித்தியில புத்தி வராது. அதனால போரும் பாடனுட்டா. அதுக்கு இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்தின் போது நாம கொடுக்கிற வசதிகள் எத்தனை, அன்னைக்கு இருந்தது எவ்வளவு. இதை நேர சொல்றார் லக்ஷ்மணன். குகனுடைய பரிகரத்துல வந்து படுத்துன்னு இருக்காளோ இல்லையோ, ராமனும் சீத்தையும் சயனிச்சுனுட்டா. ராத்திரி அவன் நிம்மதியா தூங்கி போயிட்டா. லக்ஷ்மணனுக்கு ஆறவே இல்லை. கதம் தாசரதோ பூமௌ சயானே சகசீதையா சக்கியா நித்ரா மயாலப்தும் ஜீவிதம் வா சுகானிவா. குகன் சொல்றான், லக்ஷ்மணா நீ இளவரசன் தானே, ராமனுக்கு தான் ஆயாசமா, உனக்கு கலர்ப்பு எடுக்காதா, படுத்துக்கேன், ராமனுடைய திருவடி பக்கத்துல உனக்கு சின்ன படுக்க போட்டிருக்கேன், அதுல படுத்துக்கோன்னு குகன் கேட்டான். அது என்னமா குஹா, என் கண்கள் தூங்கும், ஒரு நாளை என் ராமன் தரையில படுத்து பார்த்ததே இல்லை. அவன் ஹம்சதூளிகா மஞ்சத்துல சப்பர மஞ்சத்துல தங்க கட்டுல படுக்க வேண்டியவன், அவன் போய் கீழே படுத்துட்டு இருக்கான்னு எனக்கு தாங்குமா சொன்னவன் அவனே நிதானப்பட்டு சொல்றான். அப்படிப்பட்ட ராமனை கூட குருகுல வாசஸ்த வசிஷ்டாச்சாரிய இடத்துல 12 வருஷம் தரையில பார்த்தேன்.
அப்படிப்பட்ட ராமனா இருந்தா கூட தரையில தான் படுத்துக்கணுமா. இன்னும் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் நடத்தி கொண்டு போயிட்டார். விஷாலா நகரம்னு பெரிய நகரம், இன்னைக்கு பாட்னா பக்கத்துல பீகார்ல பாட்னா ஹாஜிபூர்ங்கிற இடம் இருக்கு. அந்த இடம் தான் விஷாலா நகரம். அதை தாண்டி கூட்டு போச்சு அந்த தேசத்தினுடைய ராஜா ரொம்ப அழகான குழந்தைகள்னு பார்த்து கொண்டாடிட்டு விஸ்வாமித்திரர் பிடிச்சுன்னு கேட்கிறான், உனக்கு என்ன உள்ளத்துல மென்மையே கிடையாதான்னா, என்ன ஏன் தப்பு சொல்றேன்னா, இந்த குழந்தைகள் காலால நீர் நடத்தி அழைச்சுன்னு வந்திருக்கிறே, நான் என்னன்னு சொல்லுவேன். இந்த குழந்தைய பார்த்தாலே ரத்தத்தில ஏத்தணும் நமக்கு தோத்தலையா? அப்படி இருக்கிறச்சே நடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்க ஞால மேனமா இடந்தமை குலுங்கவோ, விலங்குமால் வரைச்சரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசிவாழி கேசனே, எத்தனையோ தாளால் உலகமலர்ந்த அசவேகொல் பெண்ணுந்தன் வாய்திரவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமையில மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை. இதோ மன்னாத பெருமாள் திருவல்லிக்கேணியில சயனிச்சுருக்கார். என்னென்ன பண்ணாரோ, என்ன ஆயாசமோ, என்ன களைப்போ, அதனாலதான் அப்படியே சமுத்திர ஜலம் காலில் பட்டா களைப்பெல்லாம் போகுமோ இல்லையோ, அதுக்கு தான் திருவடியை நீட்டிண்டு பெருமாள் சயனிச்சுருக்கார் போட்டிருக்கு. பிரதான பெருமாள் பார்சாதி பெருமாள் நின்ன திருக்கோலம். பார்சாதிய சேவிக்க போகச்சே வலது பக்கத்துல ரங்கநாத பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவர் சயன திருக்கோலம். அப்ப அவன் கேட்டான், இந்த பெருமாளை போய் நீ ரதத்துல ஏத்தாம கால்நடையா கூட்டின்னு வந்தியேன்னு. அப்பவே தெரிஞ்சுக்கணும் நாம, அது விஸ்வாமித்திரரா இருந்தாலும் வசிஷ்டரா இருந்தாலும் பிரம்மச்சரிய ஆசிரமம்னா சக்கரவர்த்தி திருமகனா இருந்தாலும் அவ்வளவுதான். போகத்துக்கு எந்த வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் சொன்னான், அதுவானு என்னுடைய ராமனை கீழே படுத்துன்னு பார்த்திருக்கேன், எங்க மதனியார் சீத்தை கீழே படுத்து லோகத்துக்கே தெரியாது. ஏன்னா அவளுக்கு தங்க சொம்புல வச்சு தங்க தாம்பாளத்துல தாங்கியிருக்காரு ஜனகர். அவ போய் கீழே படுத்துக்கிறார்னால் இவா திரும்ப 14 வருஷங்கள் கழித்து நாட்டுக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு ஒரு படுக்கையில் படுத்தாலே ஒழிய என் கண்கள் தூங்காது என்று லக்ஷ்மணன் சூளுரைத்தான்னு சரித்தம். எதுக்கு சொல்ல வந்தேன், நமக்கு இப்ப பிரம்மச்சரியாசனம் முக்கியம், அதை தெரிஞ்சுப்போம். ஏன்னா இப்ப கதை ராமாயண கதையா இருக்கட்டும், ராமாயண கதையிலே ராமனும் பிரம்மச்சாரியாத்தான் இருந்திருக்கார். அப்படின்னா அவருக்கும் சுகம் கிடையாது, போகம் கிடையாது. வெத்தலை பாக்கு போட்டு கூடாது, எந்தவித ரொம்ப உயர்ந்த தாத்துக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய பருப்பு வகைகள் சாப்பிடக்கூடாது. இப்ப பாதாம் பருப்போ பிஸ்தா பருப்போ இத போல இருக்கிறது எத்தையுமே சாப்பிடக்கூடாது. புஷ்பம் சூடிக்க கூடாது, சந்தனம் போட்டுக்கூடாது. பிரம்மச்சாரி கல்யாணமே பண்ணிக்கிறாரே, வெத்தலை வாக்கு போண்டா என்னன்னு ஒருத்தர். வாஸ்தவம், பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரம்மச்சாரி வெத்தலவாக்கு போட முடியாது இல்லையோ, ஏன்னா அடுத்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். அதனால பிரம்மச்சாரியா இருக்கிறவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா வெத்தலை பாக்கு போடுவதோ சந்தனமோ ஏதும் இல்லை. தான் சமைத்து மற்றொருத்தருக்கு கொடுப்பதும் முடியாது. இவரும் மற்றொருடத்தோட பிக்ஷை எடுத்துத்தான் சாப்பிட்றதுக்கே முடியும். இது அந்த ஆசிரமத்துக்கே உண்டான சிறப்பு. இப்படி எல்லாம் இருந்தா தான் அந்த வேதம் நன்கு வரும். பகவானை தியானிக்கிறதோ சூரிய பகவானை தியானிக்கிறதோ மனம் ஒருநிலைப்படணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆசிரமமே. இனி காலத்தை பார்ப்போம். அஷ்டவர்ணம் பிராமணம் உபநயீத. பிராமணனை கர்ப்பாஷ்டமம்னு சொல்லுவார்கள். கர்ப்பத்தை சேர்ந்து 8 வயசுக்கு உபநயனம் பண்ணுவாய். கர்த்தா 6, பிதாயேவ உபநயேத் புத்திரம் தத் அபாவே பிது பிதா. அதுக்கே சாஸ்திர வாக்கியம் இருக்கு, பிதா தான் உபநயனம் பண்ணி வைக்க வேண்டும். தத் அபாவே, ஒருவேளை அப்பா இருக்கிற பாக்கியம் அந்த பிள்ளை பண்ணலை, அப்பா இல்லைன்னா பிது பிதா அப்படின்னா தாத்தா, தந்தையினுடைய தகப்பனார், பாட்டனார்னு வச்சுங்க, பாட்டனார் உபநயனம் பண்ணி வைக்கலாம். தத் அபாவே பிது பிராதா, ஒருவேளை பாட்டனாரும் இல்லைன்னால். இப்ப எத்தனை குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு போற சொல்லுங்க. பிறக்கிறச்சேவே தாத்தா பாட்டியில் பார்த்ததே கிடையாது சாமி. அப்பா அம்மாவே பார்த்தது பல குழந்தைகளுக்கு துர்லபமா இருக்கு. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியை பார்த்துக்கணும், கிடைக்காது. இது அவரவர்களுடைய பாக்கிய விசேஷம். அப்படின்னா யார் பண்ணலாம்னால், சாஸ்திரத்துக்கு ஒரு கண்ணோட்டம், தான் சொல்ல வந்த கர்மா நடந்துடணும். யார் இருக்கா யார் இல்லைங்கிறத பத்தி எல்லாம் சாஸ்திரம் பார்க்கவே பார்க்காது. அந்த விஷயத்துல பார்த்தா மட்டும் சுவாமி மனசே கிடையாது சுவாமி இந்த சாஸ்திரத்துக்கு. ஏன்னா ஸ்லோகம் சொல்லச்சேவே பாருங்க, தந்தை போட்டு வைக்கணும், தந்தை இல்லாட்டா தாத்தா போட்டு வைக்கணும், அவரும் இல்லைன்னா தந்தைக்கு கூட பிறந்தவர் போட்டு வைக்கணும், அவரும் இல்லைன்னா தனக்கு கூட பிறந்த சகோதரம் போட்டு வைக்கணும். இந்த 4 பேருக்கு அதிகாரம் கொடுக்கிறது. தத் அபாவே பிது பிராதா தத் அபாவே து சோதரா. அவரும் இல்லாத போயிட்டால், தந்தைக்கு கூட பிறந்தவர் இல்லாத போயிட்டால் தனக்கு கூட பிறந்தவன் போட்டு வைக்கலாம். இனி கர்மத்தை பார்ப்போம். இந்த தொடங்குவது ஒரு நாள் கர்மமா இன்னைக்கு நம்ம உபநயனம் பண்ணிடுறோம். ஆனா அந்த நாள்ல எல்லாம் குறைஞ்சபட்சம் 3 நாட்கள் பண்ணியிருந்தா, உபநயனத்துக்கு அப்புறம் 4வது நாள் கழிச்சு தான் பிள்ளையினுடைய வஸ்திரத்தை களைந்து ஆச்சாரியன் கிரகித்தல்ங்கிறது உண்டு. அப்படி பார்த்தானா மொத்தம் 5 நாள் உபநயனமாவே நடந்துரும். முதல் நாள் முழுக்க பிள்ளை மௌனமாக இருக்க வேண்டும்னு ஒரு சாஸ்திரக்காரர் மட்டும் சொல்றார். பல ஸ்மிருதிக்காரர்கள் இருக்காளோ இல்லையோ, முதல் நாள் மௌனமா இருக்குன்னா இனிமே போற இடத்துக்கா நல்லா பழக்கிக்கிறான்னு அர்த்தம். மேல போ ஆகாசத்துல விண்வெளி ஊர்தி ஓடத்தெல்லாம் கொண்டு போற பாருங்க. அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க நம்மள ஒரு உள்ளுக்குள்ள போட்டுருவா. போட்டுட்டு இப்படிதான் மெதுவா நகர்ந்து போகணும், பறக்கராப்புல போகணும்,
உட்காரவே விட மாட்டா. சாப்பாடெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு பழகிக்கணும். ஏன்னா இன்னும் விண்வெளியில போறோம், சந்திரமண்டலத்துக்கு போறோமே, அதனால எல்லாத்துக்கும் நமக்கு பழக்கிறாளோ இல்லையோ. ஆனா நம்முடைய வழக்கம் என்ன ஆயிடுச்சு இப்போ, இனிமே இது இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அனுபவிச்சுக்கோ, இதுதான் நாம நினைக்கிறது. இனிமே இது இல்லைன்னு சொன்னா அதுக்கு மனசை பழக்கிக்கோ, அப்படித்தான் அறிவியல்லையே பாக்குறோம். ஆனா அதுதான் நியாயமான எண்ணம். இனிமே இவனுக்கு இந்த வாழ்க்கை இல்லை, மௌனமா தான் இருக்கணும், அத்தியனம் மட்டும்தான் பண்ணணும், வேற யார்ட்டையும் பேச முடியாது. அதுக்காக முதல் நாள் முழுக்க பட்டினி இருந்துட்டும் காலை தாயோடு உணவுண்டு கூட இருக்கிற சிறுவர்களோடெல்லாம் சாப்பிட்டுட்டு வபனம் பண்ணி கொண்டு ஸ்நானம் பண்ணுகிறான். ஸ்நானம் பண்ணிட்ட பிற்பாடு, ஸ்நானத்திலேருந்து இப்ப ஆரம்பம், முதல் கர்மா ஸ்நானம். அதுக்கப்புறம் கௌபீனம். ஒரு பிரம்மச்சாரிக்கு தேவையானது என்னென்னு சொல்லிடுறேன். முக்கியமான சடங்குகள் மட்டும் என்னன்னு பார்ப்போம். இப்ப உபநயனத்துல சொல்லப்படுற மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு இந்த உபன்யாசம் இல்லை. உபநயனம்ங்கிற சம்ஸ்காரம் என்னன்னு சொல்றதுக்கு தான் இந்த உபன்யாசம். ஏன்னா அது சொல்லணும்னா வேற 6 நாள் ஆகும். உபநயன மந்திரத்துக்கு என்ன அர்த்தம், விவாக மந்திரத்துக்கு அர்த்தம், மேல அந்தியஷ்டிக்கு அர்த்தம்னு சொன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு 3 நாள் ஆகும். அதனால 9 நாள் வைத்தால் அந்த மந்திரத்துக்கெல்லாம் ஒன்னொன்னு விளக்கமா ஏன் சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு சம்ஸ்காரத்தை மட்டும் பார்ப்போம். கௌபீனம் கொடுக்கப்படுகிறது. இது வரைக்கும் அந்த பிள்ளை கௌபீனம் இல்லை. இனிமே 4 முழம் வேஷ்டியோ 8 முழம் மேல அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கொள்ள போகிறான். அப்ப அவனுக்கு வயசாருது, சமுதாயத்தை பார்க்க போறான், அவனுக்குன்னு ஒரு வெட்கம் மானம் அனைத்தும் வரப்போறது. அதை உடனே சாஸ்திரம் ஒத்துக்கிறது. இந்தா நீ கௌபீனம் கட்டிக்க போறேன், இனிமே என்னென்ன கட்டுப்பாடோடு இருக்கணுமோ அதப்படித்தான் இருந்தாகணும், இத்தை கட்டி கொண்டுதான் வாழ்ந்தாகணும் என்று கௌபீனத்தை கொடுக்கிறோம். இது முதல் ஸ்நானமாறுது. ஸ்நானமான உடனே கௌபீனம். மௌஞ்சி தாரணம். மௌஞ்சி தாரணம் 3 சுற்று சுற்றப்படும். இந்த இடுப்பை சொத்தி 3 தடவை சுத்தி ஒரு பிரம்மச்சாரிக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான 3: பூணல், மௌஞ்சி, கையில இருக்கிற பலாச தண்டம். இந்த 3 தான் பிரம்மச்சாரிக்கு எப்போதும் இருக்க வேண்டியது. இப்ப கையில பலாச தண்டம் இல்லை. அந்த நாள்லே கிருஷ்ணாஜனம்ங்கிற மாந்தோலை மேல போத்தின்னு போற வழக்கம் இருந்திருக்கு. அதற்கப்புறம் அது கிடைக்கவும் இல்லை, அது கூடாதவும் போயிடுது. அதனாலேயே பிரம்ம முடிச்சு, பிரம்ம கிரந்தின்னு சொல்ற மாதிரி பூணோல்லையே முடிச்சு போட்டிருக்காளே, அந்த முடித்தோட சேர்த்து சின்ன துண்டு மாந்தோலை வைத்து கட்டும் பழக்கமா மாறி போச்சு. ஆனா வாமனமூர்த்திக்கு உபநயனம் பண்ணதுதான் பாகவதத்துல ரொம்ப பிரதானமா எடுக்கப்பட்டிருக்கு. அதிதிக்கும் காஷ்யபருக்கும் வாமனர் பிறந்தார். ரொம்ப ஆச்சரியமான முகூர்த்தம், அபிஜின் முகூர்த்தம், விஜயா முகூர்த்தத்தில் அவதரித்தார். குள்ளமான வடிவத்தோட பிறந்த உடனே அதுக்கு காயத்ரி தேவி வந்து உபதேசிக்கிறார், சூர்டனே உபதேசித்தார், வனஸ்பதிகள்லாம் சேர்ந்து அவனுக்கு பலாச தண்டத்தை கொடுக்கின்றன. எல்லா ரிஷிகளும் கூடி ரொம்ப ஆச்சரியமான உபநயனம் பண்ணி வச்சிருக்கா. அந்த சமயத்திலே பகவான் வாமனமூர்த்தியாக மகாபலியனுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு போய் 3 அடி மண் பிரார்த்தித்தார்னு கதை கேள்விப்படுறோம் இல்லையோ. அப்ப அவர் மாந்தோலை எடுத்து திருமார்பா மூடின்னு போயிருக்கார். மகாலட்சுமியும் மறைக்கணும். கிருஷ்ணாஜனம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாகான்னு வேதாந்த தேசிகனுடைய ஸ்தோத்திரம். அப்படின்னா மாந்தோலை மறைச்சு மூடின்னு போற பழக்கம் பிரம்மச்சாரியிட்ட இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அது பிரம்ம கிரந்தி முடித்தோட சின்ன துண்டாக மட்டும் வச்சுட்டு இருக்கோம். அது கிருஷ்ணாஜனத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப நான் சொன்னது மௌஞ்சி. மௌஞ்சி 3 சுற்று சுற்றதனால் திரையின்னு வேதத்துக்கு பெயர். திரைமயம்னு பகவானுக்கே திருநாம். அப்ப 3 சுற்று மௌஞ்சி தாரணம் சுற்றி தொப்புளுக்கு பக்கத்துல முடிச்சு போட்டு வச்சிருவா. இனி இந்த வேதம் என்றும் திரையால் நீ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறாய், அதை மீறி எப்போதும் நடக்கக்கூடாது. சுவாத்தியாய அத்தியேதவ்யாக சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம், தேவபிதிருக்காரியாபியாம் ந பிரமதிதவ்யம், ஆச்சார்ய தேவோ பவான்னு சாஸ்திரம் மேல உபதேசிக்க போறது. அப்ப சுவாத்தியாயத்திலேருந்து விலகாதே, வேதத்தை ஓதுறதுலேருந்து விலகக்கூடாது, வேதத்தினுடைய அர்த்தத்தின்படி நடக்கிறதுலேருந்து விலகக்கூடாது, ஆச்சாரிய உபதேசத்தின்படி நடக்கிறதுலேருந்து விலகக்கூடாது, எதுலையும் விலகிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் மௌஞ்சி தாரணம். எப்போதும் அந்த முஞ்சம்புல்லோடு தான் அவன் இருக்க வேண்டும். மௌஞ்சி தாரண பிற்பாடு பிரிசுத்துகிற மூல்யம். மௌஞ்சி தாரணம் கல்யாண பிரகரணத்திலே உண்டு, அது பெண்ணுக்கு உண்டு. ஆனா உபநயன பிரகரணத்தில் ஆணுக்கு உண்டு. இனி அடுத்து யஜ்ஞோபவீதம் எப்படி பண்ணப்படுறது, அது எதுக்காகன்னு சொல்றேன். யஜ்ஞோபவீதம் 3 எடைகள். முக்கியமா அது எங்கேருந்து வந்து தெரியுமா? யஜ்ஞ உபவீதம்னு சொல்லும் போதே இடது தோளில் பூணூல் இருந்து வலது இடையின் பக்கம் கீழ்ப்பகுதி போகுமானால் அதற்கு உபவீதம்னு பேர். உபவீதம், யஜ்ஞோபவீதம், உபவீதம். இப்ப இந்த வேஷ்டி போட்டிருக்கும் பாருங்க, இந்த வேஷ்டி மேலாடை, இது கீழாடை. அந்தரியம் உத்தரியம் 2 சேர்ந்து தான் இருக்க வேண்டும். ஆனா பிரம்மச்சாரிக்கு ஒத்தை ஆடை போரும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இந்த ஒத்த ஆடை போரும்னு சொல்றோம்னா, கிரகஸ்தனுக்கு 2 ஆடை, அந்தரியம் வேணும் உத்தரியம் வேணும். இந்த அந்தரியம் உத்தரியம் மாறக்கூடாது. இந்த 2 ஒன்றாகத்தான் இருக்கணும். ஒரு 16 வேஷ்டி கட்டிக்கிறோம், 9 வேஷ்டி கட்டிக்கிறோம்னா இதனுடைய அந்தரியத்துக்கு தான் உத்தரியம் போட்டுக்கணும்.
எனக்கு பளபளான்னு உத்திரியம் போட்டுக்கணுங்கிறதுக்காக வேற அந்தரியம் வேட்டி கட்டினுட்டு வேற வேட்டினுடைய உத்தரியம் கரை வேற வச்சும் போட்டுக்கிறது கூடாது. பஞ்சகச்சம் கட்டி கொள்ளுகிறோம். அந்தந்த கச்சம் அந்தந்த வேட்டியின்படி இருந்தாலே கர்மத்துல இன்னொரு ஸ்ரத்த வரும். நாம் ஏதோ நீண்ட கால் ஷராய் போட்டுண்டு வந்து அமாவாசை தர்ப்பணம் பண்ண போறேன்னா எப்படி ரெண்டும் பொருந்து சொல்லும். அதற்குன்னு ஒரு வேஷம், அதற்குன்னு ஒரு பிடித்தம், அதற்குன்னு ஒரு அந்த எண்ணத்தோட வந்தா தானே அது நல்லா இருக்கும். இப்ப இங்க உட்காந்துருக்கீள் கேட்டுருக்கீள் நல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் நேரம் விட்டுட்டு எங்கேயோ ஓன்னு ஓசையா ஏதோ ஒரு கச்சேரி பாடிட்டு இருக்கா, அங்க போய் உட்காந்து 16 சம்ஸ்காரம்னு உபன்யாசம் பண்ணும்னா பண்ணலாம். நான் வேணா சத்தம் போட்டு சொல்லி பார்க்கலாம், நீங்களும் கேட்கணும்னு பார்க்கலாம், கேட்கவே விடாதோ இல்லையோ. அதே போல நமக்கு இருக்கிற உடுப்பு, நமக்கு ஏற்பட வேண்டிய மன திட்பம், இது சேர்ந்திருந்தா தான் ஒரு கர்மத்தை சரியா பண்ணவே வரும். இது அந்தரியம், இது உத்தரியம். இந்த உத்தரியம் எப்படி இப்ப போட்டு இருக்கேனோ இந்த வேட்டியின்படிக்கே தானே நம்ம பூணல் போட்டிருக்கோம், அதுக்கு உபவீதம்னு பேர். அதை மாற்றி போட்டு வலது தோளில் மேல் பக்கம் இருந்து இடது இடுப்பில் கீழ்ப்பக்கம் இருக்குமானால் இது உபவீதம், அது பிராச்சீனாவீதம்னு பேர். ரெண்டும் இல்லாமல் கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டால் நிவீதி நிவீதம்னு பேர். அப்ப உபவீத, பிராச்சீனாவீத, நிவீத என்ன மூன்றாக இதை சொல்றோம். எந்த சுப காரியங்கள் பண்ணும் போதும் உபவீதமாக இருக்க வேண்டும். எந்த அசுப காரியங்கள் அபர காரியம் பண்ணும் போதும் பிராச்சீனாவீதமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாமல் சில இடத்துல சில தர்ப்பணங்கள் அர்க்கியம் உண்டு. அல்லது நாம ஏதோ ஒரு தீட்டுல இருக்கோம், இப்படி நம்ம பேச முடியாது, தீர்த்தமாடல, இத போல எதானு இருந்தா நிவீதமா போட்டு காதில் சுற்றி கொள்ளுவதும் உண்டு. ஏன்னா மாலையா போட்டுண்டா தான் எடுத்து காதல சுத்த முடியும். வலது பக்கம் போட்டு கீழ்ப்பக்கம் இருந்துடுத்துன்னா உபவீதம், அப்படியே காதல சுத்த முடியாது. பிராச்சீனாவீதம் இடது பக்கம் கீழே இருந்ததுன்னா அப்பவும் காதல சுத்துறது இல்லை. மாலையாக போட்டு கொண்டால் தான் எடுத்து காதில் சுத்தி கொள்ளுகிறோம். அப்ப நிவீதியா இருந்து காதல சுத்திக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு காலம் வச்சிருக்கா. இந்த காலம் இன்னென்ன தீட்டு காலத்துல இப்படிதான் இருக்கணும்னுட்டு. அப்ப இது எல்லாத்துக்கும் அந்த யஜ்ஞோபவீதம் ரொம்ப பயன்படுறது இல்லையோ. அது எப்படி பண்றா பாப்போம். பருத்தியில பள்ளப்படுறது உண்டு. முக்கியமா பருத்தியில தான் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நாளைக்கு அதுக்கு முன்னாடி வேற இதுல வேணா இருந்திருக்கலாம், தங்கத்துல இருந்திருக்கலாம், வெள்ளியில இருந்திருக்கலாம். எப்ப பருத்தி வர ஆரம்பிச்சு கொடுத்தோ அதுல இருந்து பூணல் பருத்தியில தான் பண்ணப்படுறது. 3 இழைன்னா 3 பிரி சுத்தி இருக்கு. அது 3 ஒரு நூலுக்குள்ளேயும் 3 இழை இருக்கணும். ஒரு நூலுக்குள்ள 3 இழை இருக்கும். அத போல 3 நூல் இருக்கணும். இது மொத்தம் சேர்த்தினா இந்த விரக்கடை, இந்த 4 சேர்ந்தது 4 விரக்கடைன்னு வச்சுங்க. இதால அந்த பூணலை கையால சுத்தினா 96 தடவை சுத்த வரும். அதுதான் அதற்கு இருக்கிற நீளம். இந்த 4ஐயும் சேர்த்து அந்த நூலை இப்படி சுத்தினோம்னா இத போல 96 தடவை சுத்த வரும். அதுக்கு ஷண்ணவத்தின்னு பேர். இது ஒன்னொன்னுத்துக்கும் கணக்கு வச்சிருக்கா. இப்போ இந்த 4 இப்படி வச்சிருக்காளேனால் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த ஒன்னொன்னுத்துலயும் 3 இழை இருக்கும் இல்லையோ. 3 இழைகள் இருக்கிறதுக்கு சத்தம், ரஜஸ், தமஸ், இந்த 3 ரொம்ப கிட்டக்க விடாம சுத்தப்பட்டிருக்கும் இல்லையோ. அதுல இவன் சத்த குணம் உயர்ந்திருக்கணும். அந்த பிரிய போட்டு சுத்தச்சே பூணல் பண்றவா பெண்கள் பூணல் பண்ணிருக்கா அந்த நாள்ல. இன்னைக்கு அது இல்லையே தவிர சாஸ்திரத்துல எடுத்துக்கிறச்சே அந்த பிராமணனுடைய மனைவி தான் பூணல் நெய்ய வேண்டும், அவள் நெய்துதான் மகன் போட்டுக்கொள்ள வேண்டும்னு ஒரு இடத்துல சாஸ்திரக்காரர் எடுத்திருக்கார். அப்படி நெய்யும் போதே ஊர்துவமுகமா சுத்தணும். நூல் எப்படி சுத்தும் போது இப்ப காஞ்சிபுரத்து பக்கம் போனா சொல்லுவா, உண்டை பாவு இப்படி குறுக்க போட்டு நூலை சுத்தரம் இல்லையோ. சுத்தும் போது மேல் நோக்கி சுத்தி அதுல முதல் இழை சத்தகுணம், முதல் இழை மேல் நோக்கி வரும்படிக்கு பூணலை பண்ணணும். அப்படின்னா மற்ற 2 குணங்களையும் ஜெயித்து, மற்ற 2 குணங்களை ஜெயித்து சத்த குணத்தால தான் இவன் வாழணும். மற்ற 2 குணங்களும் தாழணும், சத்த குணம் வளரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்கா. இது ஒரு 3க்காக பிரி சுத்துறது 3. அதே போல இழைகள் 3ன்னு சொன்னோம் இல்லையோ. 1, 2, 3 பூணல். 3 நூலை சேர்த்து தானே ஒரு யஜ்ஞோபவீதம் பண்றோம். அந்த 3த்துக்கு 3 கடன் இருக்குங்கிறதுக்காக. இவனுக்கு ரிஷி கடன் இருக்கு, பித்ருக்கடன் இருக்கு, தேவக்கடன் இருக்கு. நீ இந்த அத்தியனத்தை நன்னா பண்ணினாத்தான் இந்த கடன்கள்லாம் தொலையும். நீ கர்மங்களை பண்ணினாத்தான் பித்திருக்கடன் போகும், ஆராதனம் பண்ணாத்தான் தேவக்கடன் போகும், அத்தியனம் பண்ணாத்தான் ரிஷிகளுடைய கடன் போகும். இந்த 3 ரிணனா இருக்க, ரிணம்னு சொன்னா கடன், அன்றிணி ஆகணும். இந்த 3 கடன்கள் தொலையறதுக்காகத்தான் இத்தவனுக்கு நான் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பண்றார்கள். மேலே 4 சுத்து இருக்கு, 96 இருக்குன்னு பார்த்தோம் இல்லையோ. இந்த 4 வரக்கடை பிரம்மச்சரிய தசையில் நமக்கு இருக்கக்கூடிய 4 தசையை சொல்லும். நம்ம ஒத்தருக்கு 4 நிலைமை இருக்கு. இப்ப எல்லாம் முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அப்படின்னு நினைச்சுதான் இருக்கோம் இல்லையோ. எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதுல முதல் தசைக்கு ஜாகிரத் தசான்னு பேர். நான் முழிப்போட விழிப்பா கேட்டு இருக்கிறது. அது அப்படியே கொஞ்சம் நாழியாச்சுன்னா மணி 7:30, 6:10க்கு ஆரம்பிச்சோம். இன்னொரு அரை மணியில முடிக்க ஆரம்பிக்கணும்ன்றச்சே
சொப்பனத்துல கேட்கறாப்புல இருக்கும். அதுக்கு சுவாபதசான்னு பேர். இது 2வது தசை. அதையும் தாண்டி 3வது தசை சுஷுப்தி தசா. முடிஞ்ச அப்புறம் எழுப்பலாம் அப்படின்னு இருக்கிறது சுஷுப்தி தசா. அப்ப முதல்ல ஜாகிரத் தசை, அடுத்தது சுவாப தசை, அடுத்தது சுஷுப்தி தசை, 4வது துரிய தசை, அது 4வது தசை. இந்த 4ம் ஒரு பிரம்மச்சாரிக்கு உண்டுங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த 4. அத்தோட சேர்த்து 96 அங்குல கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. ராமன் 96 அங்குலம் உயரம். அப்படின்னா அங்குல கணக்கு 8 அடி வருமா? 12 அங்குலங்கள் ஒரு அடியோ இல்லையோ? அப்ப 12 8 96. அப்ப 96 அங்குலம் உயரமா இருந்தா ஷண்ணவத்தின்னு சொல்லுவார்கள். அதனாலதான் 8 அடி உயரம் ராமன். கிருத்தயுகத்தில் இருக்கிறவாள்லாம் 9 அடி உயரம், திரேதாயுகத்தில் இருக்கிறவாள்லாம் 8 அடி உயரம், துவாபரத்தில் இருந்தவாள்லாம் 7 அடி உயரம், கலியுகத்துல ஆரம்பத்துல 6 அடி இருப்பாளாம், கலியுகத்தின முடிவுல 4 அடிக்கு போடுவாளாம். அவ்வளவுதான் எல்லாரும் உயரம் இருப்பான்னு விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்றார். அதனால ராமனுடைய உயரத்தளவுக்கு 96 அங்குலத்துக்கு இந்த பூணல் பண்ணப்படுகிறது. நல்லே 96 ஞாபகம் வச்சுங்கோ, 4 ஞாபகம் வச்சுங்கோ, 3 நூல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்கோ, ஒரு நூலுக்குள்ளேயும் 3 இழை இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்கோ. இந்த 3 நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டு மேல்முகமாக நாம உட்காரும் போது கிழக்கு பார்த்து உட்கார்ந்துக்கிறோம். பூணல் போடும்போது நான் கிழக்கு பார்த்திருக்கேன்னா இது வடக்கு, இது கிழக்கு பார்த்திருக்கேன்னா இது மேற்கு அப்படின்னு சொன்னா இது வடக்கு, இது தெற்கொல்லையோ. அப்ப போடப்பட்டிருக்கிற முடிச்சு தெற்கு பக்கம் முடிச்சிருக்க வேண்டும். அப்படி வைத்துக்கொண்டு நான் தலைவழியா பூணலை போட்டுட்டேன்னா தான் இது ஊர்தமுகமா அந்த கிரந்தி இருக்கும். அதனாலதான் தெற்கு பக்கம் பார்த்து வச்சுக்கோ, அப்படியே மந்திரத்தை சொல்லி பூணல் போட்டுக்கோன்னு சொல்ற மொழியோ. இது பூணல் யஜ்ஞோபவீதத்துக்காக ரொம்ப சொல்ல வேண்டாம். போய் எதுக்காக உபயோகப்படுத்துவோமோ அதுக்கெல்லாம் அதை உபயோகப்படுத்துறதுக்காக இல்லை. ஏன்னா பூணல் இப்போ முதுகலை ஏதானும் அரிப்படுக்கிறாப்புல இருந்தாலோ எதற்காக உபயோகப்படுத்துறமோ இல்லையோ அதுக்காகலாம் இல்லை. இதற்குள்ள இத்தனை அர்த்தம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுப்போம். பிரம்மச்சாரிக்கு இருக்கிறது 3 வடம். அதே கிரகஸ்தாசிரமத்துக்கு 2வது பூணல் 3 3 6 பூணல் போட்டுக்கிறானோ இல்லையோ. 2வது பூணல் போட்டுக்கிறது மனைவி ஸ்தானத்து பூணல். என்ன கிரகஸ்தாசிரம சித்தியர்த்தம்னு சொல்லிதான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். என்னுடைய இல்லறம் நன்கு நடப்பதற்காக, மனைவியோடு கூடி தர்ம காரியங்களை பண்றதுக்காக இந்த 2வது பூணலை இட்டுக் கொள்ளுகிறேன். அப்ப மேலாடியனுடைய ஸ்தானத்தில் அது உபவீதம், பிராச்சீனாவீதம், அதே போல நிவீதி என்பதையும் பார்த்தோம். பிரம்மச்சரிய ஆசிரமம், அடுத்து கிரகஸ்தாசிரமம், இந்த 2த்துக்காக 2வது பூணல் போடப்படுறது. பிரம்மச்சாரியா இருக்கிறச்சே உபநயன சமயத்துக்கு முதல் பூணல் மட்டும்தான், கல்யாண சமயத்துக்கு தான் மேற்கொண்டு 2வது பூணல் போட்டுக்கு போறான். அடுத்து கிருஷ்ணாஜினம் இப்போது வழக்கத்தில் இல்லை. பிரம்ம கிரந்தியோட சின்ன முடிச்சு சின்னது போடப்படுறது. அதுவும் முதல் உபநயனத்தும் போதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன எப்பெல்லாம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கணும்னு சொல்ற. பூணல் எப்ப அழுக்கா போடுத்தோ இல்ல அருந்து போச்சோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஸ்மசான பூமிக்கு போயிட்டு வந்தாலோ க்ஷவரம் பண்ணி கொண்டாலோ தீட்டு முடிஞ்சதுன்னாலோ 10ஆம் நாள் காரியத்தை முடிச்சாலோ இதுல எதுவா இருந்தாலும் பூணல் மாத்திக்கணும். எப்ப க்ஷவரம் பண்ணாலும் மாத்திக்கணும். அப்படின்னா நித்தியமே மாத்திக்கணுமா சுவாமி? க்ஷவரம் பண்ணா மாத்திக்கணுங்கிறீரே, நித்தியமா? நான் முதல்ல நித்தியம் க்ஷவரம் பண்ணி கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டான்னா மேல பூணல் நித்தியம் மாத்திக்கலாமா இல்லையான்னு வரும். சர்வாங்க க்ஷவரம் பண்ணிக்கணும். பண்டிகை அன்னைக்கு பௌர்ணமி கூடாது, அமாவாசை கூடாது, செவ்வாய் கூடாது, அதுக்கு அஷ்டமி கூடாது, எத்தனையோ நாட்கள் கூடாது. பாக்கி கிடைக்கிற நாள் ஏதோ ஒரு பட்சத்துக்கு 5 நாள் தேறினா தேரும். அப்ப அந்த 5 நாள் வரைக்கும் தான் பண்ணிக்கலாம். 12 அன்னைக்கு மாத்திக்கணும். 15 நாளைக்கு ஒரு தரம் பண்ணிப்பா, 1 மாசத்துக்கு ஒரு தரம் பண்ணிப்பா, கொஞ்சம் தாடி மீசையோட தான் இருப்பா. அந்த அழகுனாலெல்லாம் ஒண்ணு நமக்கு கெட்டே போயிடாது. ஆத்மாவனுடைய அழகுதான் முக்கியமே தவிர, இன்னைக்கு நல்ல வேளை எல்லா அலுவலகத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணும் பெருசா கேட்கறது இல்லை. இப்போ எத்தனையோ இடத்துல ரொம்ப பெரிய பெரிய நிறுவனங்கள்ல கூட நீங்க பாதி ஷராய் போண்டு வந்தா கூட சரிங்கிறா. அதான் அவ நிலைமை. இப்போ நீங்க தாடி வச்சுன்னு வந்தீங்களா, ராணு க்ஷவரம் பண்ணி வந்தீங்களான்னு கேட்க போறாளன்னா. அதனால ஏகாதசி, துவாதசி, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இதெல்லாம் தவிர்த்தோடணும். பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். சன்னியாசி பண்ணிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு சன்னியாசிகளுக்கு வாப்பனா அன்னைக்கு தான் அவர் பண்ணிக்கணும். அப்ப நம்ம பண்ணிட்டு பார்த்தோம்னா ஆசை இருந்தா பண்ணிக்கலாம். எனக்கும் ஒருவேளை அங்க போகணும்னு இருந்தா போனப்புறம் பண்ணிக்கணுமே தவிர முன்னால் பண்ணி கொள்வது கூடாது. அப்ப உபநயனம் பண்ணிட்டு இருக்கோம், யஜ்ஞோபவீதம் பூட்டு இருக்கோம்னா அதற்குரிய புனிதத்தன்மை கெடாமல் அதற்கு எவ்வளவு மேன்மை கொடுக்கணுமோ, கண்டத்தையும் தொட்டுட்டு பூணலை தொடக்கூடாது, காலை தொட்டுட்டு பூணலை தொடக்கூடாது, அழுக்க தொட்டுட்டோ தரைய தொட்டுட்டோ தொடக்கூடாது. எந்த தாழ்ந்தபதா ஏன்னா அதை வச்சுன்னுதான் பிரம்ம ஜானத்தை வளர்த்துக்கு போறோம். அது ஒண்ணு ஞாபகம் இருந்துட்டுனா மத்த எல்லாம் புரிஞ்சு போடும். பிரம்ம ஜானம் கிடைக்கணும், வேதம் நன்னா வாயில இருக்கணும்னா இந்த பூணல் ஒழுங்கா இருக்கணும். அதை எப்ப விட்டுட்டோமோ அப்ப இதற்குரிய மதிப்பு படும் இல்லையோ, இதற்குரிய புனிதத்தன்மை முக்கியத்துவம் கெட்டுப்படும். அடுத்து கையில இருக்கிற பலாச தண்டம். இந்த பலாச மரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. காயத்ரி சந்தஸ சொல்லி கொடுக்கறச்சே, வேதாத்தியன்னு சொல்லச்சே இந்த மரம் நன்னா கேட்டுதான் ரிஷிகள் அதை உபதேசம் பண்ணச்சே கேட்டு
3 பாதங்களுள்ள காயத்ரி. பூர்புவஸ்வா தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவசதீமி தன் பிரச்சோதயாதுன்னு சொல்றோம் இல்லையோ, தத்சவிதுர்வரேணியம் 1. இந்த காயத்ரி மந்திரத்துக்கே பெருமை. இது ஒரு முக்காலி. சாதாரணமா பாதம் நாள் 8 எழுத்து இருக்கணும், 8 நாள் 32 எழுத்து இருக்கணும். இதான் அனுஷ்டுப்பு சந்தஸ். கீதா ஸ்லோகங்கள்லாம் அநேகமா அனுஷ்டுப் சந்தஸ்ல ஸ்லோகம். அப்படின்னா ஒரு பாதத்துக்கு 8 எழுத்து இருக்கும். தர்ம க்ஷேத்ரே கூரு க்ஷேத்ரே 8, சமவேதாக யூயுத்சவஹ 8, மாமகா பாண்டவா சைவ கிமகுருத சஞ்சய 8 நாள் 32. இதெல்லாம் நாற்காலி. நாற்காலினா ஒரு ஸ்லோகத்துக்கு 4 பாதம் இருக்கு. ஆனா அதே காயத்ரி பார்த்தேன்னு வச்சுங்க, 6 நாள் 24 இருந்திருக்கணும். அனுஷ்டுப் சந்தஸ்ங்கிறது 8 நாள் 32, காயத்ரி சந்தஸ்ங்கிறது 6 நாள் 24.